Yeah, recording start. வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல சாரி, நாங்கள் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ வந்துட்டு இருந்ததில் எல்லாரையும் அட்மிட் பண்ணிடலாம் போயிட்டு உள்ளுக்கு. ஹோப் எல்லோரும் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக் ஷுவர் நீங்கள் வெயிட்டிங்கில் நின்றாலும் வெளியில் போயிடாதீங்கோ, நாங்கள் உடனே அட்மிட் பண்ணுறோமா உள்ளுக்குள்ள. தொடர்ந்து எங்களுடைய இந்த செயல்பாடுகளில் நீங்கள் அனைவரும் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுல மிகவும் நன்றி எங்கள் எல்லாருக்கும். முதல்ல இந்த இந்த முறையான இந்த மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட போன முறை மீட்டிங்கிற ஒரு கண்டினியூவேஷனில் வந்து முக்கியமாக வந்து சில செயல்பாடுகளில் சில கன்ஃபியூஷன் இருக்குது உங்களுக்கு. அதை நாங்கள் எப்படி செயல்பாடுகளை எப்படி நாங்கள் இன்னும் வினைத்திறனாக மாற்றலாம்ன்றதை பற்றி தான் காய்க்க போகிறோம். மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் அதிக காலை நேர வணக்கத்தோடு எங்களுடைய மீட்டிங்கை தொடங்குவோம். நான் அது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் நான் உங்களோட இது இப்போ மொபைல் ஃபோன்லேயும் என்னால் வீடியோ இதில் வரையெல்லாம் இருக்குது. ரூபன் டேக் ஓவர் பண்ணுவேன், ரூபன் காய்ச்சின்னு நான் ஃபுல்லாக கேட்டுருப்பேன். ஏதாவது இஷ்யூ வேண்டாம், நான் அந்த நேரம் கதைப்பேன். சரிதானே? இப்போ ரூபன் நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்க, நான் சில விட விடுபட்டாலும் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ரூபன், தேங்க்யூ. எல்லாருக்கும் ரூபன் மியூட் பண்ணியிருக்கிறீங்க. ரைட். ஓகே, இப்போ ஓகே நம்மளுடைய என்ன ஓ, நீங்கள் கண்டு கரெக்டாக வேணுங்க. மெட்டாக்களை கேட்டு கொண்டு இருக்கு தானே? பிரச்சனையாக இருக்கா உங்களுக்கு மெட்ட சைடில்? வேற யாராவது ஏதாவது பிரச்சனை இருந்தால் கையை வைத்து சொல்லுங்க. கிளியரா? ரைட், ஓகே. முதல்ல நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். எங்களை குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த ஒன்று கூடல ஆரம்பிக்க முடியாமைக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிற வேண்டாம். ஒரு சில தொழில்நுட்ப பிரச்சனை, முரளி என்ன இப்போ நாட்டில் இல்லை, வேற நாட்டில் நிற்கிறதால நேர பிரச்சனையும் அந்த நாட்டின் தொழில்நுட்பமும் எங்களை சப்போர்ட் பண்ண போயிட்டது. மன்னிச்சு கொடுங்க. ஓகே, நாங்கள் நேரடியாக விஷயத்துக்கு வாரோம். எங்களுடைய 169 169 170ஆம் வாரத்துக்கான மீளாய்வு ஒன்று கூட இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருவருக்கும் முதல் எனது வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் மிக நிறைய பேர் அட்மிட்ல வந்து கொண்டிருக்கிறவங்க அட்மிட் பண்ணிட்டு வரேன். உண்மையில இந்த ஒன்று கூடல் வந்து மிகவும் ஒரு பயனுள்ளதாகவும் மிக முக்கியமான சில விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் கலைக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். என்னென்னா, ஐயமுட்டின் செயற்பாடு உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பித்த காலத்துல இருந்து இன்று 5வது ஆண்டுக்குள்ள நுழைய போறோம். அப்ப 5 வருடம்ன்றது ஒரு நீண்ட காலம். அதாவது ஒரு பாடசாலை மட்டத்துல உணவு திட்டத்தை நேர்த்தியாக எடுத்துக்கொண்டு போறன்றது ஒரு நீண்ட பயணம். இந்த நீண்ட பயணத்துல நீங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்பாக செய்த ஒரு சேவை தான் இன்றைக்கு நிலைக்கு நாங்கள் ஒரு முன்னணியா மற்ற ஆட்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு வினைத்திறனாக செய்யக்கூடிய நிலைக்கு நாங்கள் உருவாகி இருக்கிறோம். அதுக்கு ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தலைசாய்த்து நன்றிகளை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப இன்னும் நாங்கள் இந்த திட்டத்தை மிக இலகுவாகவும் நேர்த்தியாகவும் ஒரு வினைத்திறன் மிக்க வகையிலேயே கொண்டு செல்லணும் என்பதுதான் அடுத்த கட்டம். இப்ப உணவு கொடுக்கிறோம் என்றதை தாண்டி அந்த உணவின் ஊடாக நாங்கள் பல பலன்களை படைஞ்சு கொள்ள தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து அதை தக்க வைக்க வேணும் என்ற நோக்கத்தினால் நாங்கள் சில நிர்வாக ஒழுங்கமைப்புகளை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுல முதலாவதா இந்த பாடசாலையில இந்த ஒன்று கூடல்ல உத்தியோகமா 3 பாடசாலைகள் தங்களுடைய உணவு திட்டத்தை ஆரம்பித்து கடந்த ஒன்று கூடல்ல கதைச்சிருந்தவ ஆரம்பித்து உணவு வழங்கல் செயற்பாட்டை இந்த காலப்பகுதியில் ஆரம்பித்து மிக சிறப்பாக செயற்பாட்டு இருக்கின. அதுல 3 பாடசாலைகளுக்கும் மனநிறந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். அதில் குறிப்பாக 2 பாடசாலைகள் ஆரம்பத்திலேயே பூச்சிய மட்டத்திலேயே உணவு திட்ட செலவுகளை ஆரம்பிச்சிருக்கிறது. அதாவது 100% சமூக பங்களிப்பின் ஊடாக உணவு வழங்கப்பட்டிருக்கிறது 2 பாடசாலைகள். அது மிகவும் பாராட்டுக்குரிய விடயம். அதை விட இந்த இந்த வருஷம் இந்த முறை எனக்கு இன்னமும் ஒரு சந்தோஷமான விடயம் என்னன்னு சொன்னா, முதல் தரம் நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோமோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். எங்களோட செலவில்ல வீச்சு வந்து 0க்கும் 18 ரூபா 18% இடையில், அதாவது நாங்க 20 ரூபாய்க்கு கீழே எங்களோட செலவில்ல கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப எங்களோட நீண்ட கால திட்டத்திலே ஒரு நோக்கமா இருந்தது. வெற்றிகரமாக நாங்கள் இப்ப எங்களோட செலவில்ல மட்டத்தை 20 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். 18 ரூபா 18% தான் எங்களுடைய உச்ச செலவெல்லையாக இருக்குது. அப்ப இது உண்மையில ஒரு நேர்த்தியான பயணத்தின் ஒரு வெளிப்பாடு. இதுல நீங்க ஒவ்வொருவரும் செய்கின்ற ஒரு சேவை, ஒரு நிர்வாக செயற்பாடுகள், அர்ப்பணிக்கின்ற விளைவுகளை நாங்க புள்ளிவர ரீதியில தொகுக்கிறோம். அதுலயும் இந்த முறை இன்னும் ஒரு சிறப்பான நன்மை என்னன்னா, 99% பாடசாலைகள் கணக்கறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். போன முறை நிறைய சிக்கல் இருந்தது. இந்த முறை அந்த சிக்கல் ஒன்றும் பெருசா இருக்கையில நான் சில ஒழுங்கமைப்புகளை சொல்ல போறேன். இருந்தாலும் கூட சரியான முறையில கணக்கறிக்கைகள் எங்களுக்கு 99% பாடசாலை கணக்கறிக்கைகள் கிடைக்கப்பட்டிருந்தது. அதுக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவிக்கிறோம். கிடைக்கப்பெற்ற கணக்கறிக்கையின் அடிப்படையில
இந்த 2 வார காலப்பகுதியில நாங்கள் மொத்தமாக 15,607 உணவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. பாடசாலை நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது 8 அல்லது 9 நாட்கள். நேற்றைய தினம் சில பாடசாலை உணவு வழங்கப்படவில்லை, சில பாடசாலைகள் உணவு நிறுத்தப்பட்டிருந்தது. அதுக்கு முந்தின தினம் விடுமுறை. ஆகவே சராசரியா பார்த்தால் 8 தினங்கள்லாம் பாடசாலை நடைபெற்றிருக்கின்றது. அப்போ 8 தினங்களுக்குரிய பாடசாலை நாட்களிலேயே 15,607 மாணவர்களுக்கு பயனாளிகள் பெற்றிருக்கின்றனர். ஒரு உணவுக்கான சராசரி செலவாக 11 ரூபா 41 சதம். அதுவும் நாங்கள் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறோம். அன்னளவாக எங்களுடைய அடுத்த இலக்கா இருக்க வேணும். செலவெல்ல எவரேஜ் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டு கொண்டு வரணும். அதாவது 10க்கு கீழே கொண்டு வரணும். சிங்கிள் டிஜிட்ல இருக்கணும். மேல இல்ல 20 கீழே இருக்கிறதும் ஓகே. இன்னும் அதை குறைக்கலாம். நாங்கள் 18 கொண்டிருக்கிறோம், ஒரு 17க்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ இது எங்களுடைய செயற்பாட்டின் ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் 5வது ஆண்டுல வெளிக்காட்டக்கூடிய இருக்கும். இது சீரான வளர்ச்சி. அப்ப இந்த அடிப்படையில கணக்கறிக்க சமீப ஒரு பாடசாலைகளுக்கும் நன்றிகளை சொல்றோம். இந்த செலவெல்லிய நாங்கள் இன்னும் விரிவாக பார்ப்போமா இருந்தால் இது 4 கட்டங்களா பிரிக்கிறோம். இது இந்த பாட்ச் கலச்சாட் வந்து நாங்கள் குரூப்லயும் போடுவோம். அது கிராப் வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்போ சிஸ்டமே கிரியேட் பண்ணுது. அதுக்கு ரவிசங்கர் தான் நன்றி சொல்லணும். அது சரியா செய்திருக்கிறபடியா இல்லை இப்போ புள்ளிவரங்களை கூட இலவா எடுக்கக்கூடிய இருக்கு. நன்றி ரவிசங்கர். அப்ப இந்த அடிப்படையில இந்த செலவெல்லிய பார்க்க 15 ரூபாவுக்கும் 20 ரூபாவுக்கும் இடப்பட்ட ரீதியில இருக்கிற பாடசாலைகள் எண்ணிக்கை 19.4%. அதாவது ஒரு 5ல் ஒரு பகுதி என்று சொல்லலாம். 19.4% தான் 15 ரூபாவுக்கும் 20 ரூபாவுக்கும் இடையிலான செலவெல்லியை கொண்டிருக்குது. 10 ரூபாவுக்கும் 15 ரூபாவுக்கும் இடையில இருக்கிற இல்லதான் பெரிய இல்லை 45.20 45.20%. அப்ப ஆல்மோஸ்ட் அரைவாசி ரேஞ்ச் வந்து 10க்கும் 15க்கும் உள்ள நிக்குது. இப்ப 5 ரூபாவுக்கும் 10 ரூபாவுக்கும் இடையில இருக்கிறது 6.5%. 6.5% ஸ்கூல் வந்து 5 ரூபாவுக்கும் 10 ரூபாவுக்கும் இடையில இருக்குது. 0க்கும் 5க்கும் இடையில 0க்கும் 5 ரூபாவுக்கும் இடையில இருக்கிற பள்ளிக்கூடங்கள் 29%. அப்ப 2 எல்லையை நாங்க தொட்டு பார்க்கலாம். மிடில் ரேஞ்சில் நிற்கிறோம். 10க்கும் 15க்கும் இடையில 45.2%. 0க்கும் 5% இடையில இருக்கிறோம் 29%. அப்ப ரேஞ்சில் பார்க்க நாங்கள் ஒரு ஸ்டேபிள் பர்சன்ல வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மிடில் ரேஞ்ச் குறைஞ்சு கொண்டு வரைக்க கீழே ரேஞ்ச் கூடி மாறிக்கொண்டு இருக்கும். அப்ப உண்மையில எங்கட புள்ளிவரம் திருப்திகரமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. நன்றிகள். அப்ப இவ்வளவு நல்ல விடயங்களையும் சொல்லிக்கொண்டு இதுல முக்கியமா நான் இந்த மீட்டிங்ல சில ஆரம்பத்தில சில விடயங்களை சொல்ல வேண்டி இருக்கிறதால சொல்ல போறேன். இதுல ரவிசங்கர் நீங்க உங்களோட ஸ்கிரீன் ஓகே தான் ரவிசங்கர், ஷேர் பண்ண முடியும் தானே? என்னட்டா இதுல 2-3 போன முறை மீட்டிங் ஓகே. இப்ப இதுல நாங்கள் இப்ப சில விடயங்களை நான் பாயிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த விடயத்தின் ஒழுங்குல போறேன். முதலாவது ரவிசங்கர் அதை திருப்பி விளங்கப்படுத்துவாரு. நான் ஸ்டாப் பண்ணா பிறகு இந்த கூகுள் ஃபார்ம் போடுற இதுல வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள், அதாவது பெருமளவான பள்ளிக்கூடங்கள் இந்த முறை போட்டிருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல நன்றி சொன்னாலும், ஆனால் முறையாக நீங்க போடல. நீங்க என்ன செய்யறீங்கன்னா இந்த டிஜிட்டல் நம்பர்கள்ல பிளவுறீங்க. சில பள்ளிக்கூடங்கள் 30ஆம் ஆண்டு கூட போடப்பட்டதாம் டிஜிட்டல் கடைசி நம்பர்ல. இப்ப இருக்கிற 26ஆம் ஆண்டு நீங்க 28 30ஆம் ஆண்டு எல்லாம் கிளிக் பண்றீங்க. அது செய்ய என்ன செய்யுதுன்னா எங்களோட அந்த நார்மல் இப்ப நான் சொல்ற புள்ளிவரத்தை எடுக்க விடாமல் அது வேறொரு லைனை கிரியேட் பண்ணுது. அப்ப நேற்று ரவிசங்கர் வந்து நிறைய விடயங்களை கரெக்ட் பண்ணியிருந்தவர். இது கவனீனமான மிஸ்டேக். அதாவது நீங்க போன்லயே எங்கேயோ செய்ய எப்பவும் பலு கவனமா 100% கவனமா இருங்கோ. ஸ்டார்டிங் டேட்டும் எண்டிங் டேட்டையும் ஆண்டு திகதி எக்காரணம் கொண்டும் மாத்தாதீங்க. நீங்க ஆண்டு திகதிகளை மாத்த வழி கிடைக்கு. ஆண்டை மாத்தினீங்களா இந்த எங்கட இப்ப நாங்கள் கேட்கிற டேட்டா பேஸ்ல வராது, வேற எங்கேயும் கொண்டே கிரியேட் பண்ணும். அப்ப அடுத்த 27ஆம் ஆண்டு 30ஆம் ஆண்டுன்னா அதை வேறு ஒரு ஆண்டுக்கு தான் கொண்டு போவோம். நாங்க கலைக்கிறது 26ஆம் ஆண்டுக்குரிய புள்ளிவரம். அப்ப இது நாங்க கலைச்சு கொண்டு போற நிர்வாக ஒழுங்கு, செயற்பாடுகள் திருப்தி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்கள் விடுற முன்னேற வேண்டிய இடங்கள் பிளவுற இடம் இது. இந்த கூகுள் ஃபார்மை தயவு செய்து ஃபில் பண்ணிக்க ஆரம்ப திகதி மாதம் ஆண்டு சரியாக போடுங்க. முடிவு திகதி மாதம் ஆண்டு சரியாக போடுங்க. எக்காரணம் கொண்டும் 2-0 எங்கேயும் பாவிக்க வேண்டாம். ரவிகா திருப்பி கூட விளங்கப்படுது, அந்த பிரச்சனை விளங்கப்படுது. 2-3 ஸ்கூல்ல உதாரணத்தை காட்டி இது முதலாவது பாயிண்ட். நான் ஒரு 8 பாயிண்ட் கதைக்க போறோம். இதுல முதலாவது ரவி கதை சொல்லுங்க. நடந்த பிரச்சனையை அன்மியூட் பண்ணுங்க. ரவிசாங்க
தம்பி Yeah, நீங்க yeah. சொல்லுங்க நேற்று என்ன நடந்தாண்ட சொல்லுங்க. என்னன்னு சொன்னா கூகுள் ஃபார்ம்ல வந்து அஹ், தொடங்கும் தேதி முடியும் தேதி ஆல்ரெடி வந்து அதில் மார்க் பண்ணிருக்கு. இப்போ அந்த டேட்டை வந்து சரியா அந்த டேட் அந்த ஃபார்ம்ல மார்க் பண்ணுங்க. அப்போ இன்கேஸ் வந்து உங்களோட கவனி இணைப்பினால வந்து உங்களோட இயர் வந்து 2029 2039 அந்த மாதிரி டேட்லேயும் வருது. சிலாக்கள் வந்து வேணும்னு மாற்றி 15ஆம் தேதிக்கு 17ஆம் தேதி 18ஆம் தேதி அந்த மாதிரி போடுறீங்க. நீங்கள் எப்பயும் வந்து நீங்கள் இப்போ போட வேண்டிய திகதி வந்து அந்த கூகுள் ஃபார்ம்லேயே தொடங்கும் தேதி முடியும் தேதி ஆல்ரெடி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து சரியான டேட்டாவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது யாராவது 2 தடவை கூகுள் ஃபார்ம் பண்ணினாலும் நமக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுங்க. இப்போ ஒரு ஸ்கூல் வந்து 2 தடவை நேற்று ஃபில் பண்ணியிருந்தது. இப்போ அப்படி இருந்தாலும் வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் 2 தடவை மாறி இது ஃபில் பண்ணிட்டோம். இன்கேஸ் வந்து யாராவது பிழையா நாங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்காக இருந்தாலும் நீங்கள் பிழையா ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சரியாக திருப்பி ஃபில் பண்ணிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்கள் இப்படி முதல்ல ஒரு தடவை பிழையா ஃபில் பண்ணிட்டோம். அப்போ அந்த இதுகளை வந்து நமக்கு வந்து சார்ட் அவுட் பண்ணி கூடியதாக இருக்கும். தேங்க்யூ. மற்றது கடைசியாக சப்மிட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒருக்கா ஒரு செக் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேண்ணா. ஓகே, நன்றி. அப்ப இதுல இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. முதலாவது கூகுள் ஃபார்ம் சரியா போட்டுருவீங்க, அது நல்ல விஷயம். ரெண்டாவது விடயம், இந்த கூகுள் ஃபார்ம்ல அந்த டேட்டை வேலை கவனமா போடுங்க. மற்றது உணவு வழங்கப்படாத நாள் இருந்தா ஒரு சைபர் மட்டும் போடுங்க. 2 டிஜிட்ல நம்பர் போடாதீங்க, 0 போடாதீங்க. பட் ரவியில இன்னொரு கேள்வி, டேட்டுக்கு வந்து 05 07 எல்லாம் போடலாமா? முன்னுக்கு டேட்டுக்கு முன்னுக்கு 0 டேட் பாவிக்கலாமா? வந்து அவங்களோட டேட் பிக்கர்ல தான் செலக்ட் பண்றது. யாரும் வந்து டேட் டைப் பண்றது இல்லை. டேட் ரைட், பிக்கர்ல செலக்ட் பண்ணனால அவங்க அந்த ஃபார்மெட்ல சரியா வரும். ரைட். ஓகே, இப்போ நாங்கள் நேற்று இந்த இதில் புற சில விஷயங்கள் ஃபார்மேட்டோட மாற்றிருக்கிறோம். ஆனபடியால் அந்த சரியான டேட்டை கிளிக் பண்ணுங்க. நேற்று எங்களே ஒரு பிழை இருந்தது. அந்த டேட் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் மாற்றாமல் இருந்து 2 பள்ளிக்கூடம் கேட்ட அப்புறம் மாற்றிருந்தாங்க. அதை நாங்களும் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ சேர்ந்து சரி கரெக்ட் பண்ணி அடுத்த முறைக்கு வடிவாக செய்வோம் இல்லையா? ஓகே, முதலாவது விடயம். ரெண்டாவது விடயம், நான் திருப்பி திருப்பி சொல்றோம், நாங்கள் இந்த பாடசாலையில செயற்பாடுகள் தனியொரு அதிபரையோ ஒரு ஆசிரியரை நம்பி மட்டும் இந்த ஐயமூட்டும் செயற்பாட்டை முன்னெடுக்கிறன்றது நீண்ட காலத்துக்கு நிலைத்து செயற்பட முடியாது. ஏனென்றா ஒரு அதிபருக்கோ ஆசிரியருக்கோ சில காரணங்களால வேலை பழுக்கள் ஏற்படுகின்ற பொழுதோ அல்லது போதிய உதவிகள் கிடைக்காம இருக்கிற பொழுதோ அவரால் திட்டத்தை முன்னெடுக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல பாதிக்கப்படுறது அந்த அதிபரோ அந்த ஆசிரியரோ அல்ல, இந்த பாடசாலையும் இந்த சமூகம் அந்த பிள்ளைகளும் தான் பாதிக்கப்படுது. அப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம், இது சமூகத்தோட இணைஞ்ச ஒரு கூட்டு முயற்சியோடையே, இது வந்து தனி மனித முயற்சி அல்ல. இப்ப நாங்கள் ஐயமுட்டுன்னு வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா நிர்வாக ஒழுங்கலை செய்கிற மொழிய உங்களையும் சமூகத்தையும் பாடசாலையும் இணைக்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் இது. இப்போ உணவுன்றது ஒரு குறியீடொழிய உணவுக்கு பின்னுக்கு இருக்கிற நன்மைகள் கணக்கு. அப்ப நான் திருப்பி அதை இலகுபடுத்த இன்னொரு வழியை சொன்னால், ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் உங்களோட பேர்ல அட்மின் என்ற குரூப் ஒன்று உருவாக்க சொன்னான். அப்ப அட்மின் அண்டு போட்டு பாடசாலை பேரை போடுங்க அல்லது ஏரியாவை போடுங்க. இப்ப கொஞ்சம் போடைக்க தெளிவா விளங்க. சில பள்ளிக்கூட பேர் எனக்கு இப்போட ஞாபகம் இல்லை. நான் இப்ப சில புது 2 பள்ளிக்கூடம் வந்தா 2 பேரும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லை. அப்ப அப்படியான பள்ளிக்கூடங்களை விட அந்த ஊருண்ட பேரை பாவிப்போம். அப்ப உண்மையில அட்மின் அண்டு போட்டு ஸ்கூலுன்ற நேமை போடுங்க. அதுல உங்களோட ஸ்கூலுன்ற லோகோவை போடுங்க. ஐயமுட்டும் லோகோ பாவிக்காதீங்க. நீங்கள் ஐயமுட்டும் லோகோ பாவிக்கு எங்கட குரூப்லயே 10-15 குரூப் ஐயமுட்டும் லோகோட நாங்க அட்மின் மீடியா டிஜிட்டல் அது கணக்கை வச்சிருக்கிறோம். அப்ப நான் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு. எங்கள்கிட்ட அட்மின் ஐயமுட்டன் அட்மின் எங்கள்கிட்டயும் இருக்குது. அப்ப நீங்கள் ஐயமுட்டன் லோகோ கொண்டு முன்னுக்கு போட்டா எங்களால் கண்டுபிடிக்கிறார். அப்ப ஸ்கூலின் லோகோவை பாவிச்சு அட்மின் போட்டு உங்களோட ஸ்கூல் பேர்ல செய்யுங்க. அதுல எனக்கோ முரளி அன்னைக்கோ 2 பேருக்கோ விரும்பினா ஒரு அட்மின் தாங்க. என்னன்னா நாங்க சில கரெக்ஷன் செய்ய வேண்டி வேற எங்களுக்கு அட்மின் இருக்கணும். அதிபர்கிட்ட அட்மின் இருக்கலாம், எங்களுக்கு ஒரு ஆளுக்கு அட்மின் தாங்க, விரும்பினா 2 பேருக்கும் தாங்க. என்னண்டா சில கரெக்ஷன்னால செய்யலாம இருக்குது. அப்ப கண்டிப்பா இந்த ஸ்கூல் அட்மின் என்ற பேர் ஒன்று இனி குரூப் ஒன்று அடுத்த கிழமை கண்டிப்பா 100% எல்லா பள்ளிக்கூடங்களும் வச்சிருக்க வேணும். அந்த குரூப்பின் ஊடாக மட்டும்தான் ஐயமுற்றுக்கான தொடர்புகள் பேணப்பட வேண்டும். நான் தொடர்புன்னு சொல்ற விடயம் கணக்கறிக்க படிவம் அந்த குரூப்ல நீங்க போட வேணும். என்ன நடக்குதுன்னா, நீங்க தனிப்பட்ட நம்பர் புது புது நம்பர்ல இருந்து ஐயமுற்றுக்கு கணக்கறிக்கை அனுப்புறீங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல கணக்கறிக்கை நாங்க செக் பண்ணணும்ட்டா எனக்கு எங்க போய் பார்க்கறது? என் போன்ல 1000 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நான் ஆயிரத்தி நம்பரை தேடுறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல கூகுள் ஃபார்மை செக் பண்ணணும், கணக்கறிக்கையை க்ராஸ் செக் பண்ணணும்னு சொன்னா நான் ஒவ்வொரு முறையும் வேற வேற நம்பர்ல இருந்து வேற டீச்சர்ஸ் போனுக்கால வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒரு ஒழுங்கு நான் பார்க்கலாம் இருக்குது. அப்ப அடுத்த முறை 100%
இந்த அட்மின் குரூப்புக்குள்ளால மட்டும்தான் கணக்கறைக்க படிவம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் முதலாவது. ரெண்டாவது, நாங்கள் போடுற பேங்க் காசு டிரான்சாக்சனும் அந்த குரூப்ல நாங்கள் போடுவோம். அப்போதான் அதிபருக்கும் அந்த கணக்கு செய்கிற டீச்சர்ஸுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும் கணக்கு செய்ய இந்த மாதம் காசு வந்திருக்கு. மற்ற அந்த குரூப்ல பார்த்தா ஒவ்வொரு டிரான்சாக்சனை நீங்க பார்க்கலாம், 2-3 முன்னுக்கு போய் பார்க்கலாம், இவ்வளவு எங்களோட செலவு போயிருக்கு, இவ்வளவு காசு வந்திருக்கு, என்ன நடந்தது நீங்களும் அதை செக் பண்ணலாம். அப்போ உங்களுக்குள்ளேயும் ஒரு இருக்கு. மற்ற புதுசாக டீச்சர்ஸோ பிரின்சிபலோ வந்தால் அந்த பழைய ஹிஸ்டரியை போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் பரிமாறி கொண்டு போய்க்க அந்த தொடர்பு அப்படியே இல்லாமல் போகுது. மற்றது மூன்றாவது படியா, நாங்கள் மெயின் குரூப்ல போடுற இன்ஸ்ட்ரக்ஷன்கள் என்னென்ன அறிவுறுத்தல் மெயின் குரூப்ல போடுறோமோ அந்த அறிவுறுத்தலை நீங்கள் உங்களோட பர்சனல் குரூப்புக்கு இதில் இருக்கிற ஐஎம்எட் குரூப்ல எல்லா டீச்சர்ஸ் பிரின்சிபலும் இருப்பீங்க, டீச்சர்ஸ் எல்லாரும் இருப்பீங்கன்னு இல்லை. அப்ப இந்த மெயின் ஐஎம்எட் குரூப்ல நாங்கள் நாளாந்தம் முக்கியமா போடுற விடயங்களை நீங்கள் அந்த குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க. அப்ப அது ஒரு செகண்ட் குரூப்பா உங்களோட பள்ளிக்கூடத்தின நிர்வாகத்தை கொண்டு போய் கொண்டிருக்கும். அடுத்தது இந்த மீட்டிங் முடிய ரெக்கார்டிங் போடுவோம் நாளைக்கு. இந்த ரெக்கார்டிங்கையும் அங்க போடுங்க. அப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட பள்ளிக்கூட மட்டத்தில் தேவைப்படுற விடயங்கள் முழுக்க அந்த குரூப்பால் எடுக்கக்கூடிய இருக்கும். மற்றது அதுல நீங்கள் ஏதாவது சிக்கல் வந்து அந்த குரூப்ல வந்து பதிவை போடுங்க, நாங்கள் அதுக்கு அங்க வச்சு விளக்கம் உங்களுக்கு சொல்லுவோம் என்ன செய்யலாம்னு சொல்லி. உங்களோட சில இதுகளை திருத்த வேண்டி வந்தாலும் அந்த குரூப்பின் கூட திருத்தல. நான் அதிபரை கால் பண்ணி கதைச்சு அதிபர் டீச்சர்ஸுக்கு சொல்லி அதெல்லாம் நாள் கஷ்டம். ஆனபடியால் அடுத்த கிழமையில இருந்து கண்டிப்பாக இந்த அட்மின் குரூப்பின் ஒன்றின் ஊடாக மட்டும்தான் எங்களோட தொடர்பாடுகள் பேணப்பட வேணும். ஒரு பள்ளிக்கூடத்தின் ஒரு ரெக்கார்ட் பிழைக்கா நாங்கள் நேராக அந்த அட்மின் குரூப்பில் போயிட்டு பார்க்கக்கூடிய இருக்கணும். நீங்கள் பேங்க் கணக்கு செய்கிறீங்க, இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறோம், ஐயா அவரம் கேட்க போறேன், அந்த காசு வந்ததோ வரையிலோன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த கணக்கறைக்கு நாங்கள் பார்க்குறோம், உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்கள் காசு போட்டால் ரிசீட் போட்டிருப்போம். அப்போ இந்த கணக்கு செய்கிறாலும் தெரியணும், ஓகே இந்த கணக்கு காசு வந்திருக்கு, அது விரைவில் போட விட மாட்டோம். நான் தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு அனுப்புறேன், கணக்கு செய்கிற வேறையால் அவைக்கு தெரியாடி கணக்கறைக்கே இல்லாமல் பிழைக்குது. அதனுடையால் அது கவனமாக இருக்கும். 2வது விடயம். அடுத்த 3வது விடயம், அநேகமான பள்ளிக்கூடங்களுக்கு ஐஎம்ஓட்டனுடைய அக்ஸியா பார்த்துட்டு சைன் போர்டு அனுப்பி இருக்கிறோம், நேரடியாக தந்திருக்கிறோம். மற்றதுக்கு சங்கம் நேற்று போஸ்ட் பண்ணியிருக்கிறார். அது கூட பாடசாலைகளுக்கு வரும். அது இந்த உயரம் கொஞ்சம் கூடவா செய்திருக்கிறோம். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்க கீழே அந்த கிராஸ் மாதிரி புல்லு வைக்க ஒரு ஏரியா ஒன்றால கீழே இருக்குது, நீங்களா ஒரு மேசைக்கு மேலே அதை வச்சு அதுல ஐயமுட்டலுக்கு வர பொருட்களை காட்சிப்படுத்தலாம். உங்களுக்கு அது கூடிட்டா அந்த மேசைக்கு கொஞ்சம் கீழே அதை இறக்கி வைக்கலாம். இந்த போர்டில் வந்து எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் வந்து பள்ளிக்கூடத்தோட பேரும் டேட்டும் தெரிய வேணும் உங்களுக்கு முக்கியமா. அப்ப ஐயமுழுக்க படம் எங்களுக்கு தெரிய முக்கியம் இல்லை, அது ஒரு குறியீடு. அது உங்களோட டேட்டும் பள்ளிக்கூடத்தோட பேரும் எங்களுக்கு தெரியக்கூடிய தெளிவா இருக்க வேணும். அது மார்க்கர் பெண்ணால நீங்க அழிச்சு மாத்தி கொண்டு போகலாம். அப்படிதான் அந்த போட் இருக்குது. பள்ளிக்கூடத்தின் பேரை நீங்க வேணுமெண்டா டைப் பண்ணி ஒட்டி விடுங்க, பெர்மனண்டா இருக்கணுமெண்டா. அந்த டேட் வந்து ஒரு பிளாக் போர்ட் மாதிரி ஒரு மார்க்கர் பென் மாதிரி நீங்க டேட்டை கையால் அழிச்சு மாத்தி கொண்டு வரும். மார்க்கர் பெண்ணை வச்சிங்கன்னா டேட்டை மாத்தி கொண்டு இருக்கலாம். அப்ப அந்த உயரத்தை கூட்டி விட்டீங்கன்னா சில தெரியாம போயிடும். தேவையான கீழே நீங்க விட்ட விரும்பினா கட் பண்ணி விடுங்க, அது உங்களோட விருப்பம். ஒரு பெர்மனண்டா வச்சு அதுக்கு முன்னுக்கு மேசியோ அது பெட்டியோ அதை வச்சு நீங்கள் அதை ஒழுங்கான படத்துல நீட்டா எல்லா பள்ளிக்கூடங்களும் பெற வேணும். அநேகமான பள்ளிக்கூடத்துக்கு கூரியர் போட்டிருக்கிறோம், நெக்ஸ்ட் வீக்ல வந்து கிடைக்கும் மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு. அடுத்தது வந்து எங்கட இன்னொரு வேலை திட்டத்தின் இன்னொரு பகுதி எங்கட செயற்பாட்டின் வினைத்திறன் நாங்கள் எவ்வாறு இயங்குறோம்ன்றது கனை பேர் எங்களை கவனிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 5 வருஷம் ஒரு அமைப்பை சீராக கொண்டு போறோம்ன்ற வெளிப்பாடாக கணக்கு வகையான வெளி உதவிகளும் வெளிநபர தொடர்புகள் வேறு அமைப்புகளும் எங்களோட தொடர்பில் இருக்கின்றன. அந்த வகையில ஒன்றுதான் இந்த சப்போர்ட் அவர் ஸ்கூல் அண்ட் ஒரு சின்ன டீம் ஒர்க் கொண்டு ஒரு ஆள் செய்கிறார். ஒரு தனிப்பட்ட முயற்சியில் ஒரு வெப்சைட் ஒன்றை வச்சிருக்கிறேன். அதுல அவருக்குரிய நெட்வொர்க் இருக்குது. இந்த பள்ளிக்கூடங்களுக்கு தேவைப்படுற சின்ன விதங்கள், பெரிய உதவிகள் செய்ய மாட்டேன். ஒன்ஸ் அ மந்த்துக்கு ஒன்றுதான் என்ற பாலிசி. ஆனாலும் அது தேவையான முக்கியமான சின்ன விடயங்கள் ஒரு குறிக்கப்பட்ட அந்த கரன்சி வழியாக 30,000 ரூபாய் 30,000க்கு உட்பட்ட சில அடிப்படையான உடனடி தேவைகள் இருந்தால் அதை நீங்கள் ஐஎம்ஓட்டின் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துகிற பொழுது நாங்கள் சரியென்று நினைச்சமா இருந்தால் அந்த குரூப்ல போட்டா திட்டம் நிறைவேற்றப்படும். இதுவரை 7 ப்ராஜெக்டுகள் இதன் ஊடாக செய்து முடிச்சிருக்கிறேன். அப்ப உங்களோட பள்ளிக்கூடத்துல ஐஎம்ஓ உணவு திட்டம் சம்பந்தமான அடிப்படை தேவையா இருக்கலாம், அல்லது பாடசாலை மாலை நேரத்துக்கானது இருக்கலாம். முக்கியமா இருந்தால் மட்டும், அதாவது பாடசாலைன்ற தேவை வந்து கல்வி வலயத்தால செய்ய முடியாதுன்ற மட்டும்தான் செய்வோம். இப்ப நீங்க வலயத்திலேயோ அரசாங்க உதவி பெறுவீங்களா அதுகள் இதுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. நீங்க அங்கே ட்ரை பண்ணுங்க, அதுல செய்ய முடியாத உதவி வரைக்க தாங்க செய்தாங்க அந்த இதோட. அடுத்தது வந்து இப்ப நாங்கள் இந்த வெளியில இருந்து இப்ப நேற்று ஒரு சாப்பாட்டு விஷயம் மட்டும் பார்த்துருந்த நாங்கள் இப்ப வெளியில இருந்து உணவுகள் தயாரித்து கொண்டு வராது எங்களை பொறுத்தவரை நாங்கள் 100% அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ வீட்டுல இருந்து சமைச்சு சாப்பாட்டை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல சாப்பிட்றோம், அது பிள்ளை கட்டி கொண்டு வந்து பிள்ளையே சாப்பிட்டு போகலாம். அதுக்கு மையம் தேவையில்லை. அதாவது ஒரு நன்கொடையாளர் சமைச்சு வாளியிலேயோ பட்டியிலேயோ போட்டு சாப்பாட்டை பேக் பண்ணி கொடுக்க ஸ்கூல்ல நீங்க சர்வ் பண்றீங்கன்னா அதுக்கு நாங்கள் தேவையில்லை. அப்ப எங்கட நோக்கம் வந்து இந்த பள்ளிக்கூடத்தோட சமூகத்தை இணைக்க வேணும். அதாவது ஒரு இணைப்பு பாலம்தான் இந்த ஐயமுற்று. அப்ப உண்மையில நாளாந்தம் பெற்றோரும் சமூகமும் இந்த பாடசாலைக்குள்ள வந்து போறதுன்றது உறவு மாதிரி. ஒவ்வொரு பெற்றோரும் அந்த பாடசாலையில வந்திருந்து சமைச்சு சாப்பாடு தந்து பரிமாறி அதை துப்புரவாக்கி போயிக்க இந்த பாடசாலை சம்பந்தமான நிறைய விடயங்களை உணர்ந்து கொண்டு போயிடும். அப்ப உங்களுக்கும் அவைக்கும் ஒரு நல்ல தொடர்பு ஒன்று ஏற்படுது. பட் எதிர்காலத்துல பாடசாலை ஏற்படுற சில உதவிகளுக்கு இலகுவா பெறலாம். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் செய்ய போறீங்க, ஒரு கலைவிழா செய்ய போறீங்க, வருடாந்த விழா, விளையாட்டு போட்டி என்னவா இருந்தாலும் இந்த திட்டத்தின் ஊடாக பெற்றோருக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு. அப்ப அதன் ஊடாக நீங்க இலகுவாக உங்களோட செயற்பாட்டை முன்னெடுக்கலாம். ஒரு சிரமதான பணி அப்படி பெற்றோர் தாங்களே உணர்ந்து சில வேலையை செய்யும். இந்த பள்ளிக்கூடத்தின் தேவை இருக்குன்றது அவை உணரியும். மற்றது இந்த சமைச்சு கொடுக்க தான் தெரியும் இவ்வளவு கவனமா சிக்கனமா செய்கிறோம்ன்றது பிள்ளைகளுக்கு வீட்டிலையும் பழக்குவினேன். மற்ற தாங்களும் ஏதோ தேவையற்ற இந்த என்ன சொல்றது கொண்டாட்டங்களுக்கு போறதுல குறைச்சி அதில் வர கொஞ்சம் மிச்சப்படுத்தி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்வழி மாதிரி செய்யணும் மட்டும் உணர்வினேன். மற்றது ஒரு சமத்துவம், எல்லோரும் சமனாக பகிர்ந்து உண்ணுதல் என்ற உணர்வு. அப்ப இதை வந்து நாங்கள் வெளியில இருந்து சாப்பாட்டை கொண்டுறதுக்கு இது இல்லை. உதாரணமா சொன்னா இந்த சைவ முறையருக்காக அந்த தேர் இழுக்கிறான், ஊர் கூடி தேர் இழுக்கிறான்னு சொல்லுவேன். அப்ப எல்லாரும் சேர்ந்து வடம் பிடிச்சு தேர் இழுக்க அங்க ஒரு சமத்துவம், ஒரு ஒற்றுமை, ஒரு சமூக இணைவு ஒன்று இருக்கு. அதே தேர நாங்கள் ஒரு ஜேசிபி மிஷினை போட்டு உழுது போட்டு போகலாம் ஒரு ஆளை கூப்பிட்டேன்னு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதான். தேர் நகருது, அது என்னட்டு செய்யறாம தான் இருக்கு. என்ன ஒரு 500 பேர் பிடிச்சு இழுக்கிற வடத்தை ஒரு மிஷினை போட்டு இழுத்தால் அது மிஷினால தேர் ஊட்ட முடியும். இப்ப அது அங்க முக்கியத்துவம் உணர்வு ரீதியா பாத்தீங்கன்னா இது தேவைப்படுது. அதே மாதிரிதான் சமூகத்தை எவ்வளவுக்கு இணைக்க முடியுமோ அதுக்கு இந்த வழியைத்தான் பாவிக்கிறோம். மற்ற சமூகத்தின் அக்கறை கூடிக்கொண்டு வரைக்க அது ஒரு லிமிட்டுக்கு மேல போய்க்க சில நேரத்துல நெகட்டிவா கொண்டு வந்துடும். இப்ப நேற்று ஒரு பாடசாலை என்ற விஷயம் ஒன்று பார்த்தனா, இந்த பாடசாலைக்கு பெற்றோட உண்மையான பங்களிப்பு அது உச்சமா போய் கொண்டிருக்கோம். இந்த பிள்ளைகளுக்கு தாங்கள் சோறு கொடுக்காம விதம் விதமா வேற சாப்பாடு கொடுக்க வேணும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்துல தான் நேற்று அந்த இடியப்பம் கொண்டு கொடுப்பட்டிருந்தது. நல்ல விஷயம், நான் கொடுக்குற சாப்பாட்டை தடுக்கிறேன். ஆனால் அந்த இடியப்பம் வந்து வெளியில இருந்து வாங்கப்பட்டோ தயாரிக்கப்பட்டோ கொண்டு வந்தது. அது ஒரு ஆளின் பங்களிப்போட அந்த பாடசாலைக்கு நேற்று உணவு கொடுக்கப்பட்டது. அப்ப இது வந்து அவற்றை தனி இலவசமா இருந்தால் அவரை பொருளாதார பாதிக்கும், அண்டைய சமையல் கடமைக்கு வர பெற்றோற்ற செயற்பாட்டை பாதிச்சிருக்கும். எதிர்காலத்துல மெட்டாக்களும் யோசிப்பினா நாங்களும் வீட்டை இருந்து சோறு கறி கரைச்சி கொடுத்துட்டு நாங்கள் வீட்டை இருக்கலாம் தானே, ஒரு 3 பெற்றோர் சேர்ந்து யோசிக்கலாம். அப்ப இது நீண்ட காலத்துக்கு திட்டத்தை கொண்டு போயிடா வரும். அப்படி ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் அதை நீங்கள் வேற வழிக்கு மாத்துங்க. அந்த அதிகோடையும் கதைச்சினான் உங்களுக்கு மேலே தேவைப்பட்டா முட்டையை வாங்கி கொடுங்க, அது பாலை கொடுங்க, அது கடலையை கொடுங்க, பின்னேறத்துக்கு தேவையான சில செயற்பாட்டை செய்யுங்க. அல்லது இந்த உணவு திட்டத்தை கொஞ்சம் விரிவாக்குங்க, உணவின் தரத்தை அளவை கூட்டுங்க. அதுக்காக உணவின் முறையை மாத்தாதுங்க. எப்பவும் பாடசாலையில ஒரு சீரான உணவு வளங்கள் வேணும். ஒரு நாளைக்கு பிரியாணியை கொடுத்து, ஒரு நாளைக்கு கஞ்சியை கொடுத்து, ஒரு நாளைக்கு கடலை பருப்பு கொடுக்கக்கூடாது. ஒரு பாடசாலையில ஒரு திட்டம் வந்து சீராக இருக்க வேண்டும். அதன் அளவுகளை நீங்க மாத்தி கொண்டு இருக்கலாம். அதை கவனமா இருக்கும். அடுத்தது எங்களோட ஐயமுட்டின் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு 5 வருடங்களை அடுத்த மாதத்துல நாங்க எதிர்நோக்கிறோம். அது சம்பந்தமான ஒரு முன்னேற்பாடுகளை நாங்க இப்ப ஞாபகப்படுத்துறோம். அதிபுரா பின்னுக்கு முரளி என்ன நானும் தெரிந்த பற்றிய தகவலை உங்களுக்கு தருவோம். 5வது ஆண்டுக்குள்ள நாங்கள் அடுத்த மாதம் காலெடுத்து வைக்கிறோம். அடுத்தது 3 புதிய பாடசாலைகள் இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்கின்றன. அவருடைய கருத்துக்களையும் முதல்ல கேட்டுக்கொள்வோம். அடுத்தது 8வது விடயம் பாடசாலை தோட்டம். இப்ப உண்மையில இந்த பாடசாலை தோட்டம் தான் இந்த ஐயமுட்டினுடைய ஒரு ஆளுமையான வளர்ச்சிக்கு பக்கவலமா இருக்கு. நாங்கள் ஒன்றை சொல்றோம் என்னென்னா, எங்களோட சமுதாயம் வந்து கை கொடுக்குற நிலைக்கு மாற வேணும். அதாவது கையேந்த நிலையிலிருந்து கை கொடுக்கும் நிலைக்கு மாற்றுதல் தான் எங்களோட எண்ணக்கரு. அப்ப அந்த எண்ணக்கரு வந்து இப்ப நாங்கள் உங்கள பாத்தீங்கன்னா இப்ப சாப்பாட்டை நீங்கள் 11 ரூபா 40 கொடுக்குறீங்களன்னு சொன்னால் உண்மையில சாப்பாட்டின் பெருமதி இது இல்லை. இதே சாப்பாடு வெளியில வாங்கினா 100 ரூபாய்க்கு மேல வரும். இப்ப மிச்ச தொகுதியை நீங்கள் இன்டைரக்டா தெரியாமல் சமூகத்தின் பங்களிப்போ உங்களோட பங்களிப்போட வழங்கி கொண்டிருக்கிறீங்களா. அப்ப எங்கள்ல இருந்து நீங்கள் இண்டிபெண்டா போய் கொண்டிருக்கிறீங்க. அப்படித்தான் அந்த ஒரு கை கொடுக்கும் நிலைக்கு மாறுறீங்க. முதல் ஒரு ஆரம்பத்துல நாங்கள் 100% ஐயமுட்டுண்டே அந்த பண்டை பே பண்ணிருந்தது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 90% நீங்கள் பொறுப்படுத்திட்டீங்க. 10% தான் ஐயமுட்டுண்ட பங்களிப்பில் இருக்குன்னா நீங்கள் ஒரு கை கொடுக்கின்ற ஒரு நிலைக்கு சுயமாக மாறுறதான் இந்த வெளிப்பாட்டா காட்டுது. இதே போலதான்
ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு மரக்கறியை கொண்டு வாங்கன்னு பிள்ளைகளை பெற்றோரை நாங்கள் அவையிட்ட கையேந்தாமல் நாங்கள் பாடசாலை தோட்டங்களை செய்ய மாட்டோம். நீங்க அதுலேயும் முன்னேறீங்க. சில மரக்கறி தேவைகளை நீங்கள் பாடசாலை தோட்டத்தின் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற பொழுது கணக்க விஷயங்கள் இருக்கு. ஒரு பிள்ளை வந்து அந்த தோட்டத்துக்கு தண்ணியை ஊற்றி மரக்கறியை எடுத்து உங்களோட சமையலறையை கொண்டு தரையிக்க அந்த பிள்ளைக்கும் அந்த பாடசாலைக்கு உறவு வந்து ஒரு நெருக்கம் அடையுது. பெற்றோர் அந்த மரக்கறியை வாங்கி சமைக்க இதை வீடு மாதிரி தான் பார்க்கிறேன். பிள்ளை தோட்டத்துல பள்ளிக்கூட தோட்டத்துல மரக்கறியை பறிச்சு கொண்டு வந்து கிச்சன்ல கொடுக்குது, அந்த அம்மா சமைக்கிறா, பிள்ளை படிக்குது, அப்புறம் போய் சாப்பிடுது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சமூகம் எவ்வளவு இலகுவான ஒரு பயணத்துக்கு கொண்டு வரோம்னு சொல்லி, எவ்வளவு சமூக நெருக்கத்தை கொண்டு வரோம். அப்ப இந்த செயற்பாட்டுக்கு இந்த பாடசாலை தோட்டங்களை நாங்கள் முக்கியத்துவப்படுத்துறோம். இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நான் ஏற்றுக்கொள்றோம். பாடசாலை தோட்டம் செய்யறதுக்கு நிறைய இடம் இருக்கு. ஆனா அதை தாண்டி நீங்க செய்யறதான் வெற்றி. உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப அண்மையில ஒரு பள்ளிக்கூடம் விபுலானந்தா, ஏறாவூர் விபுலானந்தா பள்ளிக்கூடம். இந்த ஏறாவூர் விபுலானந்தா பாடசாலை உணவு திட்டத்தை நிறுத்துறதுன்னு தான் நாங்க முடிவு. செயற்பாடுகள் மிகவும் பலதரப்பட்ட இடர்பாடுகள் திட்டத்தை நிறுத்துறதுன்ற நிலையா இருந்தாங்க. ஆனாலும் ஒரு இறுதியான ஒரு பயணத்தில் ஒரு கடைசி முயற்சியோடு செய்து பார்த்துனாங்க. அப்ப இந்த பள்ளிக்கூடத்தை திருப்பி தக்க வைக்கலாமான்னு சொல்லி. இப்ப அங்க போன இடத்துல நாங்கள் பார்த்தோம், இந்த பாடசாலையில தோட்டம் ஒன்று செய்ய வழிகிட்டா சமூக இணைவை ஏற்படுத்தினால் செய்யலாம்னு நினைச்சோம், செய்தோம். அது இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடம் அந்த கிழக்கு மாகாணத்துல நடைபெற்ற ஒரு பாடசாலை தோட்ட போட்டியில பங்கு பெற்றி 2வது இடத்தை பெற்று 20,000 ரூபாய் அதுக்கான பரிசு தொகையை பெற்றிருக்கிறேன். அப்ப இது நடந்து கிட்டத்தட்ட 2 மாதத்துக்குள்ள ஒரு பாடசாலை ஐயமோடு திட்டத்தோடு விலத்தெல்லாம் நினைச்ச பள்ளிக்கூடம் இன்றைக்கு வலயத்தின் அந்த மாகாணத்தின் கிழக்குமான பல்கலைக்கழக நடத்தின ஒரு தோட்ட பயிற்சியில போய் வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்ப தொடர்ந்து நாங்கள் சில உதவியை செய்ய அவ இன்னும் வளரையும். அதே போல நேற்று பார்த்தேன் கிளிநொச்சி அம்பாள்புரம் அந்த முளக்கீரை. அப்ப உண்மையில இப்படி தோட்ட செய்ய நீங்க முன்னேறுகின்ற பொழுது சுயமாக உங்களோட தேவைகளை நீங்க நிறைவு செய்யலாம். அது உங்களுக்கு பெரும் பக்கபலமா இருக்கும். ஆனபடியும் அதை முக்கியமாக கவனம் எடுத்து வடிவா செய்யுங்க. அப்ப இதான் நான் மெயினா ஆரம்பத்துல சொன்ன விடயங்கள் என்னன்னு சொன்னா, ரெக்கார்டிங்ல போய்க்க கன பேர் இந்த முன் விஷயத்த கேட்பீங்க, பின்னுக்கு வரைக்கும் விட்டுருப்பீங்க. அப்ப இந்த விஷயங்கள் வேலை கவனமா நீங்க அறிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விடயங்கள். இதை ரெக்கார்டிங்க திருப்பியும் கேளுங்க. கணக்கறிக்கையில பலவிட வேண்டாம். ஸ்கூலுகளுக்கு அட்மின் குரூப் கண்டிப்பா உருவாக்க வேணும். ஐஎம்ஓடன் சைன் போர்டு சரியான முறையில காட்சிப்படுத்தப்பட்டு தினசரி அந்த பதிவுகள் எங்களுக்கு மிக தெளிவாக இருக்கணும். அதுல டேட்டும் பள்ளிக்கூடத்தின் பேரும் அதுல வைக்கப்பட்ட பொருட்களும் தெரியணும். அண்டைய கூட ஒரு பள்ளிக்கூடத்துல பொருள் பார்த்தா வித்தியாசமா இருந்து என்னென்னு பார்த்தா தேங்காயை உரிக்காமல் அப்படியே வச்சு படம் எடுத்திருந்தேன். அப்படியான விஷயங்கள் நாங்கள் உன்னிப்பா கவனிப்போம், அதுல கவனமா பார்ப்போம். அந்த சப்போர்ட் அவர் ஸ்கூல் என்ற டீம் ஊடாக சின்ன சின்ன ப்ராஜெக்டுகள் செய்திருக்கிறோம். ஒரு 7 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு இருந்தால் எங்களோட நிறைய தொடர்பு கொண்டு அதுக்கான நிறைய விளக்கங்களை தாரோம், சில உதவிகள் எடுத்துடலாம். வெளியிலிருந்து உணவுகள் சமைச்சு கொண்டு வரதை 100% நாங்கள் உத்தியோகபூர்வமாக நிர்வாக ரீதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் ஒரு மன ரீதியாக ஒரு அனுசரண ரீதியாக சில தவிர்க்க முடியாமல் இருந்தால் அதை பற்றி தனியாக நேர கதைங்க நிலைமையை சொல்லும்போது நாங்கள் அதுக்கான மாற்று வழியில சொல்றோம். அடுத்தது 5 ஆண்டுகளுக்கான செயல்பாட்டு நிகழ்வுகள் நாங்கள் அதுங்களுக்கு அறிவிச்சு அதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுப்போம். மற்ற 3 புதிய பள்ளிக்கூடங்கள் என்ற பண்ணியிருக்கு, மற்ற பாடசாலை தோட்டம். அப்ப இந்த விடயங்களா இந்த முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விடயமா இருந்தது கணக்கறிக்கை போறதுக்கு முதல். அப்ப இதுல நான் முக்கியமா முரளி என்ன போயிட்டேன் நினைக்கிறேன். இல்ல ரூபன் ரூபன் நான் இல்லையே அதுல இருக்கிறீங்களா? ரைட், ஓகே. முரளி நீங்களே சொல்ல வேண்டியது சொல்லுங்க. நான் இதுல சொல்றேன். நான் இப்ப நாங்க கிட்டத்தட்ட இதுல ரூபன் நான் நினைக்கிறேன் என்னை விட மிகவும் தெளிவாக A to Z உங்களுக்கு என்னென்ன செயல்பாடுகள் நீங்க மிகவும் வினைத்திறனாக செய்கிறீர்கள் என்றதும், அதை விட குறைஞ்ச காலத்துக்கு மிகவும் வினைத்திறனாக சில சாதனைகளை படைச்சிருக்கிறீங்க. அதை விட இந்த முறை நாங்கள் 20 ரூபாக்குள்ள எல்லா ப்ரைஸையும் கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாட்ட ஸ்கூலும். ஆனால் உண்மையில அந்த 20% 40% கூட்டினீங்கன்னா மோர் தேன் 50% நாங்கள் ஒரு 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா 12 ரூபாக்குள்ள இருக்கிறோம். அப்போ இப்படியான சில சிறந்த செயல்பாடுகளை ஐஎம்முட்டின் வந்து ஒரு முன்னுதாரணமாக செய்கிற என்பது ஒரு பெரிய விஷயம். அந்த விடயத்தில் நாங்கள் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண விரும்புகிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸை சொல்ல போகிறோம். இது ரூபன், நானும் ரவிசங்கர் எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு தான். உண்மையிலே நீங்கள் கேளாமல் உங்களுக்கு சில உதவிகளை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக செய்கிறத தான் எங்களுடைய ஐஎம்முட்டின் ஒவ்வொரு வருட முடிவிலையும் செய்கிறவே. அந்த விதத்தில் இந்த முறை நாங்கள் 5 பாடசாலைகளை சிறந்த பாடசாலைகளாக தெரிவு செய்திருக்கிறோம் என்பதற்காக மற்ற பாடசாலைகள் குறைவென்பதில்லை. ஆனால் தொடர்ச்சியாக அவர் எங்களோட தொடர்ந்து மிகவும் கடுமையான உழைக்கிறார்கள், சமூகத்தை இணைக்கிறார்கள் என்ற முறையில் நாங்கள் சில 5 பாடசாலைகளை
செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த 5 பாடசாலைகளுக்குரிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை நாங்கள் கொடுப்பதாக யோசிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நான் அந்த 5 பாடசாலை பேரை அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அந்த நிகழ்வு வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ள நடக்க வேண்டும். எங்கள் ஜூலை தொடங்கின பிறகு நாங்கள் உங்களுக்கு அந்த 5 பாடசாலை ஸ்மார்ட் கிளாஸும் தருவோம். உண்மையிலே இந்த பாடசாலை தொடர்ச்சியாக வெற்றியை சாதித்த பாடசாலையில் முதலாவதாக வந்து ருக்வுட். நாங்கள் ருக்வுட் பாடசாலைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு கொடுப்பதாக தீர்மானித்திருக்கிறோம். அதே நேரத்தில் தலத்தோயா பாடசாலை தொடர்ச்சியாக நாங்கள் எங்களால் செய்ய இயலாது கடந்த ஒரு வருடமாக சொல்லி கொண்டிருந்தது. இப்போ லாஸ்ட் 6 months பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருந்து காசு எடுக்காமலேயே ஐயம்புட்டு செயல்பாடுகளை மிகவும் வினைத்திறனாக சேர்ந்தார்கள். அவருடைய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நேற்று போய் பூட்டப்பட்டது. அப்போ ரெண்டு பாடசாலை போய் அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று தலத்தோயா, மற்றது ருக்வுட். மூன்றாவதாக வந்து ஐயனார்புரம் பாடசாலையும் தொடர்ச்சியாக இந்த குரங்கு தொல்லைகள் இருந்தும் கூட எங்களுடைய ஐயமுட்டின் செயல்பாடுகளை கடந்த 4 வருஷங்களும் மிகவும் திறமையாக சேர்ந்தார்கள். அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூற விரும்புகிறோம். உங்களுக்கும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸும் தருவோம். அடுத்தது வந்து பசறையில் இருக்கிற கலைமகள் பாடசாலையும் தொடர்ச்சியாக பலவிதமான கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அந்த ப்ரொவின்ஸிலேயே ஒரு முன்னுதாரணமான பாடசாலையாக டிபார்ட்மெண்டாலேயே கருதப்படுது. அப்படியான செயல்பாடுகளை செய்கிறதை நாங்கள் விரும்புகிறோம். என்ற அதிபர் மேல் உங்களுடைய அதிபர் மீட்டிங்களில் ஐயமுட்டின் செயல்பாடுகள் எவ்வாறு திறமையாக காட்டுவோம். லாஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும் பிரதிபா சபா அவார்ட் கிடைத்தது வந்து எங்கள்ட பொரோக ஸ்கூலுக்கு. ஸோ அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸும் கொடுத்துருந்தாங்க. இந்த முறை நாங்கள் பசறை கிளம்பாலும் கொடுத்துருக்குறோம். இதை விட 5வது பாடசாலையாக கிட்டத்தட்ட எங்களுடைய செயல்பாடுகள் திறமையான தேவைகளையும் கருதில விபுலானந்த கிழக்கு மாகாண பாடசாலையும் நாங்கள் கடிச்சிட வேண்டியிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த ஓடன்படி வரைக்கும் விபுலானந்தா பாடசாலைக்கு இன்னும் 2-3 மாதத்துக்குலாம் கிடைக்கும். ஆனால் மற்ற பாடசாலைக்கு உடனடியாக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை பூட்டுவோம். ஆனால் இதில் வந்து நாங்கள் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தர்றதுன்ற நோக்கம் வந்து மற்ற பாடசாலைகளை குறைவாகவோ செயல்பாடுகளில் எந்த விதமான எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை இணைக்கின்ற செயல்பாடுகளில் முன்மாதிரியாக உழைக்கணும். முக்கியமாக வந்து விவசாயம், பாடசாலை தோட்டம், அதை விட சமூகத்தில் மாணவருடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக பாடசாலையில் அட்டெண்டன்ஸை கூட்டி இருக்கணும். ஏன்னா முதலாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்க்கும் இந்த செயல்பாடு எவ்வாறு தங்களுடைய சமூகத்துக்கு உதவியாக இருக்கு. அப்போ நாங்கள் எங்களுடைய நோக்கம் வந்து எந்த ஒரு பிள்ளையும் கல்வி கற்காமல் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு வறுமைதான் கல்விக்கு தடையாக இருக்கிறது என்கின்ற அந்த சிந்தனை இருக்கக்கூடாது. அவர் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு வறுமையால் தன்னால் படிக்கலான்ட்டு கவலைப்படுமா இருந்தால் எங்களோட ஐயம்பட்டு செயல்பாடு அப்படியான பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் கட்டாயம். இப்போ பாடசாலையில் மாணவர்களை தக்க வைக்கிறதா எங்களுடைய முக்கியமான நோக்கம். எங்கள்கிட்ட நோக்கம் வந்து பெற்றோர் வந்து சமைக்கிறது, பிள்ளைகள் சாப்பிட்றது மட்டும் இல்லை. கடைசியாக எங்கள்கிட்ட நோக்கம் வந்து இந்த பிள்ளைகள் வந்து கல்வியை கற்கிறதன் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தில் முன்னுக்கு போகக்கூடிய ஒரு சில படிகளை நாங்கள் உதவி செய்யும். இதை விட இன்னொரு முக்கியமான செயல்பாடு வந்து எத்தனை பாடசாலை அந்த பார்லிமெண்ட் சிஸ்டத்தில் ஐயமுட்டின கொண்டு வந்துருக்கிறீங்க, அதை பற்றின தரவுகளை நீங்கள் எங்களுக்கு தரணும். நாளைக்கு அடுத்த மீட்டிங்ல இன்றைக்கு ஜேஎம்எஸ் இருக்கிறீங்களா? மிஸ் அப்படி நான் ஜேஎம்எஸோட நான் ப்ரீ அரேஞ்ச் பண்ணாதபடியா எனக்கு தெரியல. நாங்க அப்படி இப்படி செய்ய நாங்கள் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு டைம் தரேன். எங்களுக்கு அந்த நீங்கள் என்ன மாதிரி இந்த பார்லிமெண்ட் சிஸ்டத்துல ஐயமுட்டு செயல்பாடுகளை செய்யறீங்கன்ற பற்றினொரு சின்ன ஒரு விளக்கத்தை தாங்கோ. அப்ப அடுத்த மீட்டிங்ல நாங்கள் இந்த வருஷம் எங்களுடைய டார்கெட்ல வந்து 5வது வருடம் வந்து பாடசாலை இருக்கிற பார்லிமெண்ட் சிஸ்டத்திலையும் ஐயமுட்டின் செயல்பாடு முன்மாதிரியானது ஒரு செயல்பாடாக கருதப்பட்டு டிபார்ட்மெண்ட்ல வந்து இதை செலக்ட் பண்ணப்படணும். ஏதாவது உங்களுக்கு ஒரு ரிவார்டு அந்த அரசாங்கம் தர்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய செயற்பாடு முன்மாதிரியாக இருக்கணும். அதன் விளைவு வந்து சமூகத்தின் இணைப்பை நாங்கள் கூட்டுறோம், சிறந்த தலைவர்களை உருவாக்குறோம். இனிமே நான் கண்ணீரம் எடுக்கையில் ரூபன் நீங்கள் இனி கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் 5 பாடசாலைகளுக்கான ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை நாங்கள் இந்த வருடம் எல்லாருக்கும் தருவோம். அதே மாதிரி அடுத்த ஆண்டு முடிவில் வந்து நான் இன்னும் இங்கே இருக்கிற ஒரு 5 பாடசாலைகள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இருக்கணும் என்று வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்தில்
ஒரே ஒரு இதை மன்னித்துக் கொள்ளுங்க, என்னால் அந்த வீடியோ ஓன் பண்ணலாம் இருக்குது. மற்றபடி ஓகே. அப்போ ரூபன் கண்டினியூ பண்ணுங்க அக்கௌண்ட்ஸோடையுமே. நன்றி. நன்றி ப்ரோலியண்ணே, நன்றி நன்றி. என்னடா அக்கௌண்ட்ஸுக்கு நான் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸுக்கான வெயிட்டை குறைச்சி என் அக்கௌண்ட் மிகவும் சந்தோஷமா திருப்தியாகவும் இருக்குது. அதுல ஒரு பள்ளிக்கூடம் தான் ஐயனாபுரம் ஜிடிஎம்எஸ். முரளியான ஐயானா ஜிடிஎம்எஸ் நாங்க பேமெண்ட் செய்யிருந்தாங்க, விட 15,000 ரூபாய் மைனஸ் வந்திருக்கு. அது நேற்று இருக்கா நான் செக் பண்ணி போட்டு சொல்றோமா, அது சரியா உங்களுக்கு பேமெண்ட் மிஸ் பண்ணி இருக்கிறீங்களா என்னன்னு பார்க்கணும் இருக்கா. பாருங்க உங்களோட அக்கௌண்ட் பாருங்க டீச்சர் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. அப்ப இதுல ஓகே. மற்றபடி மற்ற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சரியான முறையில் அக்கௌண்ட் திருப்தியா இருக்குது. இதுல ஆகக்கூட உச்சமான செலவா காட்டப்பட்டது வந்து குட்டியப்பலம் 18 ரூபா 18%. ஆக குறைஞ்ச பூச்சியத்துல வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அதுலயும் குறிப்பா வந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட 2 பள்ளிக்கூடங்கள் உட்பட. இப்ப அடுத்த நான் கேட்க போறோம், இந்த புதுசா இணைஞ்ச பள்ளிக்கூடங்கள் 2 அதிபர் மேல இருக்கிறீங்க. ஒன்றை நான் சோட் நேரம் பாவிக்கிறேன், சாமி மேலே பாவிக்கிறேன். மற்றது பள்ளிக்கூடம் என்ன 2 பேரும் பெறுதில்லை. ஒன்று லோயினான். ஓகே. உங்களோட பேர்கள் எல்லாம் வெளிநாட்டு பேர்ல இருக்கு. ஓல்டன் லோயினான். ஓகே சார். உங்களோட ஒரு ஆள் பதிங்க சொல்லுங்க சார். முரளி சாரோ தொகை சார் சொல்லுங்க. நீங்க திட்டம் இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்க முதல் நீங்க அதை பற்றி நினைச்ச ஏற்பாடும் இப்ப ஆரம்பிச்சா பிறகு உங்களுக்கு இந்த பாடசாலை திட்டத்துல கொண்டு போறதுக்கு இருக்கிற நன்மதியுமே சொல்லுங்க சார். நல்ல விஷயம் மட்டுமில்ல, சவாலையும் சொல்லுங்க, நல்லதையும் சொல்லுங்க சார். பாப்போம். வணக்கம் சார், முரளி பேசுறேன் சார், தாய்மலை. வணக்கம். நல்ல இந்த நினைத்ததை விட பேரண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சார். எங்களுக்கு இப்போதைக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. எங்களுக்கு அந்த நாங்க எதிர்பார்த்ததை விட இப்ப அடுத்த வாரத்துக்கான அக்ஷய பாத்திரத்துக்கான தேவையான சாமான்கள்லாம் இப்பயே இருக்கு சார். எங்களுக்கு அந்த அளவு ஆர்வமா செய்யறதுக்கு வராங்க பேரண்ட்ஸ். மாணவர்களும் அது மாலை நேரத்துல இது ஒரு சந்தோஷமான அந்த பகல் உணவை வந்து விரும்பி அவங்க சாப்பிட்டு அவங்களே அதை ஷேர் பண்ணி போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு சார். ஈவினிங் கிளாஸும் வளமையா பிள்ளைகள் வந்து சார் எங்களுக்கு லேட் ஆகுது பசிக்குதுன்னு போற பிள்ளைகள் கூட தொடர்ந்து இருந்து படிக்கக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கு சார். இது ஒரு நல்ல மாற்றம் சார். நன்றி சார். அதான் சொன்னா ஒவ்வொரு திட்டத்தையும் ஆரம்பிக்க நீங்க நிர்ணய விடயங்கள் சவாலாத்தானே எதிர்பார்ப்பீங்க, என்னென்று செய்யலாம். இப்ப குறிப்பா உங்களோட பள்ளியில சமையலறை இல்லையா, இந்த வாரம் அதுக்கான ஏற்பாடு செய்யறீங்களா? உங்களோட விட தானே சார் அது சமையலறை ஒன்று இந்த வாரம் செய்து கொண்டிருக்கிறீங்களா என்ன சார்? அது கூட அந்த இடத்தை நீங்கள் இதுக்கு பயன்படுத்தணும்ன்றதுலேக்கு மாறி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து பயணிங்க. தோமஸ் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். எங்களோட பாடசாலை லோயினான் பாடசாலை சார் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு சார். இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிச்சது பூஜ்யம் என்ன சொல்றது சவால்ல இருந்து தான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் சார். இன்னும் சவால்களோட தான் இருக்கிறோம். கட்டாயம் முரளி சார் சொன்னது போல அவருக்கு என்னென்ன வெற்றிகள் இருக்கோ அதே மாதிரி தான் எங்களோட வெற்றிகள் இருக்கு சார். எல்லா பிள்ளைகளும் எங்கட என்னன்னு கேட்ட கூடுதலா எங்களோட ஆசிரியர்கள் எங்களுக்கு பங்களிப்பு தர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எங்களோட பாடசாலையில உள்ள ஆசிரியர்கள், அதே மாதிரி பெற்றோர், பிள்ளைகளும் சந்தோஷமான மாலை நேர வகுப்புகளுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க சார். என்னடா சாப்பாடு என்பது வந்து சாப்பாடு இல்லாம படிக்கவே இல்லாது, ஒரு நாளும் எந்த வேலையும் செய்ய முடியாது சார். ஆகவே பிள்ளைகள் சோர்வு இல்லாம படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு, அடுத்த ஒரு நகர்வுக்கு போறதுக்கு இன்னொரு விடயத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நன்றி சார். ஆனா எல்லா சவால்கள் இருக்கு சார். எங்களுக்கு சமையல் அறையில இருந்து சகல விடயங்கள் இருக்கு. நாங்க தொடர்பு கொள்றோம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். நன்றி நன்றி. என்னண்டா சார் இப்ப ஆரம்பிச்சு இப்ப நடக்காம இல்லை, இப்ப தவழ்றீங்க சார். இப்ப நாங்களோட மட்டும் நாங்க நிற்போம், பின்னுக்கு பயப்படாங்க சார். இப்ப நிறைய விடயங்கள் தடக்கி விழுவீங்க, அந்த இடத்துல நாங்க கை கொடுக்குறோம் சார். ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். முடிஞ்ச ஒத்துழைப்பு அனுசரிக்கும். ஆனா நிர்வாகியில இருக்க மாட்டான்னு சார் இருக்கும். அதுல எந்த தளர்வும் இருக்காது. நிர்வாகம் வரைக்கும் சரியான வழியில் இருக்கணும். அதை சரியா பயணிப்பீங்களா இருந்தால் நிச்சயமா நீங்களும் இந்த மற்ற பள்ளிக்கூடம் 5 ஆண்டு இருக்கிற மாதிரி நீங்களும் ஒரு வெற்றியான பள்ளிக்கூடமா மாறலாம் சார். வாழ்த்துக்கள். மற்றது வெளிமட பாடசாலை அருள்ராஜ் சார் இருக்கீங்களா? வெளிமட வணக்கம் சார். முதல்ல உங்களுக்கு நான் ஒரு தனிப்பட்ட நன்றியை சொல்லணும் சார். நீங்கள் உண்மையில அந்த வெளிமட்டம் மட்டும் போய் அந்த கடிதத்தை எடுத்து அதுக்கான செயற்பாடை செய்திருந்தாங்க. உண்மையில நன்றி சார். உண்மையில மிக மிக நன்றி. இருந்தாலும் கூட நான் அதுக்கான விளக்கங்கள் போட்டிருந்தேன். ஆனால் நாங்கள் வலியத்தையோ மாகாணத்தையோ நம்புறதை விட உங்களோட நாங்க நம்புறோம் சார். ஒரு ஆளுமை மிக்க அதிபரால இதையும் செய்ய முடியும்ன்றது வரலாறு சார். இப்ப உண்மையில நிர்வாகம்ன்றது வலியம், கோட்டம், மாகாணங்கள் நிர்வாக ரீதியான அலுவலகங்களுடைய ஆளுமை என்று சொல்லி ஒரு அதிபற்ற ஆளுமையும் தத்துணிவான முயற்சியும் தான் பாடசாலையின் வளர்ச்சி.
சில பள்ளிக்கூடங்களை பார்த்தீங்கன்னா இப்போ அன்றைக்கு ஒரு இதில் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன், வடமாகாண ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார் எங்கட செல்வா நகர் பாடசாலை என்று அதிபரை பற்றி. அது உண்மையாக நாங்களும் கண்கூடா பார்த்தோம். செல்வா நகர் பாடசாலை வந்து மிகவும் ஒரு நலிவுற்ற பாடசாலை, பின்தங்கின பாடசாலை. இன்றைக்கு கிளிநொச்சியில் முன்னணியாக அந்த பாடசாலையை வளர்ந்து கொண்டிருக்கின்ற அதிபருக்கு ஆளுமை. அந்த வகையில் இது இருக்கிற ஒவ்வொரு அதிபரும் நீங்கள் ஆளுமை மிக்க அதிபர். அப்படி இல்லாட்டி திட்டத்தில் இவ்வளவு பயணிச்சிருக்கிறார். அது குறிப்பாக உங்களோட இவ்வளவு நெருக்குவாரம் இவ்வளவு இறுக்கத்துக்கு பயணிக்கிறீங்களான்னு சொன்னால் உங்களுடைய ஆளுமையும் உங்களோட தற்துணிவான செயற்பாடும். அந்த வகையில நீங்களும் செயற்பாடு ஆரம்பிங்க சார். நீங்க சொல்லுங்க உங்களோட செயற்பாட்டை பற்றி. சார் நம்ம இந்த வளையத்துல எல்லாம் இந்த பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சுணங்கிட்டு சார். அதனால தான் எங்களோட திட்டத்தை ஆரம்பிக்கிறது சுணங்கினது சார். எங்கோட்டு பாடசாலையில சார் ஆசிரியர்கள் எங்களுக்குன்னு வளையத்துல பெற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் வந்து குறைவா இருந்த காரணத்தினால எங்கோட்டு பாடசாலை 6:30 மணிக்கு ஆரம்பிச்சா இரவு 10 மணி வரைக்கும் நடக்கும் சார். அதற்காகத்தான் பாரிய முயற்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு திட்டம், இந்த உணவு கொடுத்தா இந்த பெறுபேறுகள் எங்கோட்டு உயர்தர பெறுபேறுகள் வளையத்துல இதுவரையும் 100% விழுந்தது இல்லை சார். ஒரு பிள்ளை கூட கலைப்பிரிவு மட்டும் தாருக்கு ஒரு பிள்ளை கூட ஒரு பாடத்தை ஃபெயில் பண்ணது கிடையாது. உயர்தரமும் இப்படித்தான் சார். இந்த சாதாரண தரமும் 75% மேல எங்களோட பாடசாலை தொடர்ந்து தக்க வைத்திருக்கோம். புலமை பரிசிலும் அப்படித்தான் சார். அதனால இந்த திட்டம் எங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சார். அதே போன்று பெற்றார்களும் இதை 3 நாள் இல்லாம 5 நாள் செய்வோம் சார் என்று கோரிக்கை ஒன்று முன்வைத்திருக்காங்க சார். இதை தொடர்ந்து 5 நாள் செய்ய எங்களுக்கு அனுமதி கிடைக்குமா சார்? இந்த திட்டத்தை சரிவர நாங்க செய்து முடிப்போம் சார். நன்றி சார். இதைத்தான் எதிர்பார்க்கணும். நாங்கள் எப்பவும் சொல்றோம் என்னண்டா சார், இப்ப நாங்கள் ஒரு சின்னனா ஸ்டெடியா ஆரம்பிச்சு தான் பயணத்தை ஆரம்பிக்கும். எடுத்தோடனே பெருசா தொடங்கி அது சிறுகா பாறதை விட சார், ஒவ்வொரு பேபி ஸ்டெப் மாதிரி ஒவ்வொரு படியும் நாங்கள் சரியான முறை நின்று நினைச்சு வைக்கணும். 5 நாள் திட்டத்தை ஆரம்பிச்சு அதை 3 நாள் குறைக்கிறன்றது திட்டத்தின் தோல்வி. ஆனா 3 நாள் ஆரம்பிச்சு அது 5 நாள் கூட்டுறோம்னா திட்டத்தின் வெற்றி. அது உங்களோட கையிலான் சார் இருக்கு, உங்களோட சூழ்நிலையை பொறுத்து அதை செய்வோம். அதை நான் நேராக கலைக்கிறேன் சார். அது ஒழுங்கமைப்பு வெற்றியா ரூபன் இதுல இருக்க முக்கியமா எனக்கு ஒரு டைம் தாங்க. இதுல இந்த பாடசாலைகளினுடைய விலையங்கள்ல சில கண்டிஷனை உங்கண்ட விலையத்துல தந்திருந்தாலும் அதுல சில நல்ல விடயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த எங்கண்ட ஐயமுட்டின் செயல்பாடு வந்து பாடசாலையில இருக்கிற எஸ்டிஎஸ் கமிட்டியில இருந்து அவைகளுக்கூடாக பேரண்ட்ஸ் வர்றன்ற விஷயம் நீங்க பதிவு செய்யணும். ஏனென்றா அதிபர் இதை ஆர்கனைஸ் பண்ணு இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னா அந்த எஸ்டிஎஸும் நீங்களும் இணைஞ்சு செய்கிறீங்கன்றது முக்கியம். ரெண்டாவது வந்து பாடசாலையினுடைய நேரம் வந்து படிப்பதற்கும் கல்வி ஏற்பதற்குமாகவும் பிள்ளைகள மாணவருடைய மன வளர்ச்சியை கூட்டுறதுக்காகத்தான். ஆனா அதுல ஆசிரியர்களும் பாடசாலை மாணவர்களும் சமைத்ததாக ஒரு இடத்துல நடந்து அது ஒரு ஒரு பிரச்சனையா வரக்கூடாது எங்களுக்கு. ஏன்னு சொன்னா ஆசிரியர்களுடைய கல்வி கற்றல் நேரத்தை நாங்கள் ஐயமுட்டுன்ற ஒரு வெளி அமைப்பு வந்து குறைச்சது என்ற ஒரு குற்றச்சாட்டு வராம பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை. எனக்கு அது டெய்லி நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றதுல எங்களுக்கு எந்த ஒரு விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு ஆசிரியர் நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நான் படிப்பிக்க வந்தேன் இப்ப சமைக்க உதவி செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்லி. அது வந்து உங்கள்ட கையிலான் இருக்குது. எவ்வளவு தூரம் ரூபன் ஏற்கனவே அடிக்கடி சொல்றார், அதிபரனுடைய ஆளுமையும் மற்றது உங்களுடைய ஒரு டீம் ஒர்க்கும் தான். அப்ப அந்த டீம் ஒர்க்ல வந்து வேலை செய்யற டீச்சர்ஸ் எல்லாருக்கும் சரியான தெளிவான விளக்கம் இருக்கணும். இந்த ஐயமுட்டும் செயல்பாடு என்றது ஐயமுட்டன் என்ற ஒரு அமைப்புக்கான செயல்பாடு அல்ல. இது எங்களுடைய சமூகம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பாடசாலை, எங்களுடைய மாணவருடைய வளர்ச்சிக்கு தான் இந்த செயல்பாடு. இப்ப நாளைக்கு நாங்கள் வெளியில போனாலும் நீங்கள் இந்த செயல்பாடை எந்த பெயர்ல செய்றீங்கன்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா இந்த செயல்பாட்டின் மூலமா பிள்ளைகளை உணவை கொடுத்து கல்வி கற்க வைத்த அந்த சமூகத்தை நீங்க வளர்க்குறீங்கள் என்றதான் எங்களுக்கு தேவை. இப்ப எனக்கு அந்த விலையக்கல்வி அமைப்பாக தந்த லெட்டர்ல இருக்கிற கண்டிஷன்ல இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு உணவு வழங்கு இருக்கிற அந்த ஒவ்வொரு மாணவன் அவருடைய கல்வி செயல்பாடுகள்ல தான் இது முக்கியத்துவம் பெறுதுன்றதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். மற்றது அந்த அதுல ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, பலன் பெறும் மாணவர்களின் புகைப்படங்கள், வீடியோக்கள் உள்ளிட்ட விவரங்களை சமூக ஊடகங்கள்ல அல்லது பிற இடங்கள்ல பதிவேற்றக்கூடாது. அதுல நாங்களும் தெளிவா இருக்கிறோம். இப்ப நீங்கள் எங்கள் சமூக ஊடகம்ன்றது எங்களுடைய ஐயமுட்டின் குழுமத்துல மட்டும்தான் நீங்க போடுறீங்க. அதுல கூட எந்த ஒரு பிள்ளைன்ற முகமும் தெரியக்கூடாதுன்றதுல நானும் ரூபனும் மிகவும் கவனமா இருக்கிறோம். ரூபன் ஒவ்வொரு போட்டோவும் அன்றைக்கு பார்த்த உடனே உங்களுக்கு அதுல க்ராஸ் பண்ணுவார். அக்செப்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒன்று அங்கே பிழை நடந்திருக்குன்னு சொல்லி. அப்ப முக்கியமா நீங்கள் படங்கள், வீடியோக்கள் எங்களுக்கு தாரது மட்டும் இல்லை, அதிபருக்கு ஒரு கடமை இருக்கு. இதுல உங்களோட டீச்சர்ன்ற கையில் இருக்கிற போன்ல இருக்கிற போட்டோவில் சில வேளை பிள்ளைகள படம் இருக்கும்.
அந்த படங்களை நீங்கள் அண்டண்டே delete பண்ணணும். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு வந்து ஐயமுட்டனுக்காக எடுத்த ஃபோட்டோவினூடாக ஒரு பிள்ளையினுடைய முகம் அந்த உங்கண்ட சில வலயங்கள்லையோ தளங்கள்லையோ கூட வரக்கூடாது. அப்போ நான் நினைக்கிறேன் அந்த வலய கல்வியினுடைய சில செயல்பாடுகளை அவை இறுதியாக சொன்னாலும் அது எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்புக்காகத்தான் சொல்கிறேன்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேடம் இந்த திட்டத்தில் இடைக்கிட கட்டாயம் எல்லா பாடசாலைகளும் உங்களுடைய அந்த அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர்ஸை கூப்பிட்டு அந்த உணவை காட்டுற மட்டுமில்லை அவரை கொண்டே டெலிவர் பண்ணுங்க எல்லாருக்கும். மேடம் அடிக்கடி நாங்கள் சொல்கிற மாதிரி லாக் புக்கில் எத்த பிள்ளை என்ன உணவு யார் சமைச்சன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கணும். இது நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த வலயத்தில் தரப்பட்ட கட்டுப்பாடுகள் வந்து சகல பாடசாலைகளுக்கும் பொருந்தும் என்றபடியாக ரூபன் நாங்கள் அந்த விஷயத்தையும் நாங்கள் ஒருக்கா எல்லாரோடையும் நாங்கள் திருப்பி ரிமைண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதுதானே சரிதானே ரூபன்? உண்மையில பார்த்ததுல இன்னொரு நல்லபடியா உண்டாக்கு 5 வருஷம் எங்களோட பள்ளிக்கூடங்கள் இதுலயும் கணக்காய்வு பிரச்சனை எதுவும் ஏற்படையில. ஒவ்வொரு கணக்காய்வு வரைக்கும் ஆடிட்டிங் வரைக்கும் எங்களோட கணக்கறைக்கு மிக தெளிவா இருக்கு. உங்களோட பயில பாக்கைக்கு உங்களோட பள்ளிக்கூடத்துக்கான ஒரு கௌரவம் கிடைக்குது. என்ன சரியா கணக்குகள் செய்கிறீங்க சரியா போகுதான்னு சொல்லிக்கப்ப அவையே உங்கள்கிட்ட லேர்ன் பண்ணி கொண்டு போற அளவுக்கு தான் நாங்கள் எங்களோட சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. தொடர்ந்து அதை சரியா பயணிப்போம். நல்ல விஷயம். மற்றது இப்போ ஓகே, இப்போ அடுத்தது இப்போ ஜியாமிஸ் தான் பெற போறோம். இப்போ இந்த பாடசாலைகள்ல இப்போ நாங்கள் இந்த கணக்கறைக்கு அந்த வெயிட்டை குறைக்கிறேன்னா நான் கணக்கறைக்கு திருப்தியா இருக்கு. இல்லை பிள்ளைகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணக்கு விஷயங்கள் எங்களோட ரேஞ்சில் நிற்கிறோம், சரியா செய்திருக்கிறீங்க, வெரி ஹாப்பி எல்லாம் செஞ்ச மைனர் ஏரர்கள் திருத்தி கொடுங்க. அது மட்டும் இப்போ இதில் ஜியாமிஸ் வந்து இந்த ஒரு எல்லா திட்டத்துக்கும் எங்களோட ஐயம்புட்டு ஆரம்ப முதல் நாள்ல இருந்து ஒவ்வொன்றும் முன்மாதிரியாக தான் நாங்கள் நிறைய விடயங்கள் அவாண்ட பாடசாலையிட்டையும் அவாண்ட ஆளுமையில தான் நாங்கள் பெற்று அதை உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப நிறைய விடயங்கள் அங்க இருந்தா நாங்கள் பெறுகிறோம். எங்களோட மெயின் சோர்ஸ் அங்கதான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு காலப்பதிக்கும் ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு முறைகளை பின்பற்றி இப்ப அண்மையில வந்து பாடசாலையில பார்லிமெண்ட் சிஸ்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. அது அவ ஐயமுட்டும் திட்டத்தோட வந்து நினைச்சிருக்கிறார். அப்ப அதுல நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய இருக்கு. உங்களோட அதிபர் ஆசிரியருடைய வேலைப்பழுக்களை குறைக்கக்கூடிய இருக்குது. மாணவர் மத்தியில ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடிய இருக்குது. மற்ற ஆளுமை மிக்க தலைமைத்துவ பண்புகளை உருவாக்கக்கூடிய இருக்கு. இப்ப ஐயமுட்டுன்றது ஒரு புள்ளியை நினைச்சுக்கோன்னா அந்த புள்ளியை சுற்றி நிறைய வட்டங்கள் போய் கொண்டிருக்கு. அதுலயும் ஒரு வட்டம் தான் இந்த பார்லிமெண்ட் சிஸ்டத்தை நீங்கள் ஐயமுட்டு இணைக்கிறது. மிஸ் நீங்கள் உங்களோட இப்ப திட்டம் இப்ப இனிஷியேட் பண்ணி இப்ப நடைமுறைப்படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 மாதம் ஆகிட்டு ஆல்மோஸ்ட். இதை பற்றி கொஞ்சம் ஆரம்ப இனிஷியல சொல்லுங்க. காலப்போக்கில் நாங்க ஒவ்வொரு டைம் படிப்படியா கொண்டு போவோம். மிஸ் இருக்கிறீங்களா? நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இதுல நான் பெருசா என்னண்டா சில விஷயத்த நான் சொல்றேன். இது வந்து வெற்றி அடைஞ்சன்னு சொல்ல மாட்டேன். இப்பதான் நடைமுறைப்படுத்த ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதால இது ஆனா ஒரு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன். எப்படின்னு சொல்லி சொன்னா இது மாணவர் பாராளுமன்றம்ன்றது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை. நிறைய நாளைக்கு முதலே நாங்கள் இப்ப 5 வருடங்களுக்கு முன்னரே சர்க்குலரா வந்து செயற்படுத்தினாலும் கூட அது தன்னுடைய அந்த குறிப்பிட்ட செயற்பாடுகளை மாணவர் பாராளுமன்றத்தில் அந்த இருக்கின்ற ஒவ்வொரு அமைச்சுக்களும் அங்கே தேர்தல் நடக்கும். அதை கவிய நாங்கள் எல்லாருமே அது எல்லா ஸ்கூலும் செய்யுது. என்னன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ஜெம்முக்குள்ளால இந்த பாராளுமன்றத்துக்கு தனியவே காசு ஒதுக்கப்படுகின்றது. அப்ப அந்த வகையில பாராளுமன்றத்தை ஒரு ஸ்கூலும் செய்யாம இருக்காது. இதுல நான் எல்லாருமே செய்திருப்பீங்க. அப்ப இதுல நான் உண்மையா செய்ய வந்த விஷயம் என்னென்றா, இப்ப விளைவினாலும் பொறுப்பாசிரியருக்கு கீழே தானே பொறுப்பாசிரியர் ஒரு ஆள், அதுக்கு கீழே ஒரு குழு இருக்குது. அந்த பொறுப்பாசிரியரோட இணைஞ்ச ஆசிரியர் குழாம். பிறகு அடுத்த படியில 2ஆம் கட்ட தலைமைத்துவமா மாணவர்கள் என்ற அடிப்படையில தான் எங்களோட ஸ்கூல்ல அந்த ஐயமுட்டும் செயற்பாடுகளை மேற்கொண்ட நாங்கள். இதுல பெற்றாரை இணைக்கிற என்ற வகையில அந்த பெற்றார் குழுவானது இந்த பிள்ளைகளூடாகவே பெற்றார் குழு இணைக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடு. அப்படித்தான் நாங்க செய்து தொடர்ச்சியா அந்த பூச்சிய நிலையிலையும் எங்களோட உணவு வளங்களையும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இதுல இருந்து 2வது படிநிலையில இப்ப நான் என்னண்டா முற்றுமுழுதாக இந்த பொறுப்புகளை பிள்ளைகளின் கையிலேயே கையளிப்போம். அவர்களே ஏனென்றா அவியல் இதுல கையளிச்சால் எதிர்காலத்துல அவியல் வெளியில படிச்சுட்டு பழைய மாணவரா போனாலும் இருக்கிற போற இடங்கள்ல சிலதை செய்யலாம். அப்படி என்ற ஒரு சிந்தனையோட தான் நாங்கள் இந்த மாணவர் பாராளுமன்றம்ன்றது உண்மையா உருவாக்கப்பட்டது என்ற நோக்கம் இந்த ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளையும் அபிவிருத்தி நோக்கங்களையும் உண்மையா பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி என்றவையில் எவ்வாறாக சிறப்பாக செயற்பட வேணும் அபிவிருத்தி இலக்கு நோக்கி என்ற அந்த தலைமைத்துவ பண்புகள் ஜனநாயக பண்புகளை வளர்க்கிறது தான் உண்மையா அதன் நோக்கம். அப்ப நாங்கள் அந்த ஒவ்வொரு அமைச்சுக்களுக்கும் இதுல உதாரணமாக ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகளை சில அமைச்சர்களை இதுல இணைச்சு
குறிப்பாக அந்த நலன்புரி தொடர்பான அமைச்சிருக்குது. அப்ப அந்த நலன்புரியோட இந்த உணவு வழங்கல் ஒரு நலன் சார்ந்த செயற்பாடுன்றதால அவியலிட்ட இதை கையளிச்சு அவர்களே இதனை சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேணும், சக மாணவர்களுக்கு கடத்த வேணும் என்ற அடிப்படையில் நாங்கள் இதை ஆரம்பிச்ச ஆனா இதுல ஆரம்பிக்க எனக்கு இருக்கிற பெரிய நான் அந்த சமூக நலன்புரி அமைச்சினூடாக அந்த செயற்பாட்டை செய்ய வழிக்கிடைக்குள்ள அவர்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சு அவர்கள் இப்ப தங்களுக்கு கீழே அந்த அமைச்சில் இப்ப ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அந்த எண்ணிக்கை வித்தியாசப்படும். இப்ப எங்களுக்கு 60 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கினோம். அப்ப அந்த தங்களோட குழுவோட இணைஞ்சு இந்த செயற்பாட்டை இப்ப முன்னெடுக்க தொடங்கி இருக்கினோம். அப்ப இதனூடாக இந்த செய்தி அனைத்து மாணவர்களுக்கும் மிக சிறப்பாக கடத்தப்படுறது. ஏனென்னா அந்த ஆசிரியர் போய் சொல்றன்றதை விட தங்களுடைய அக்கா அண்ணா சொல்லுறன்ற ஒரு பக்கம் சிறப்பா இருக்கிற மாதிரி எனக்கு படுகுது. இதை விட எனக்கு ஸ்பெஷலா இன்னொன்று என்னென்றால், நான் இந்த அமைச்சை உருவாக்கி இவர்கள்ட்ட இதை சொல்ல வர அங்கால விவசாயம் பசுமை சுற்றுச்சூழல் என்ற வகையில அந்த அமைச்சுக்காரர் நாங்கள் அப்படி என்றால் இதுக்கு எங்களுடைய அமைச்சினூடாக ஒரு பகுதி பாடசாலை தோட்ட உணவு வளங்களை மேற்கொள்ளலாம் என்ற கருத்தை தாங்களாவே முன்வந்து செய்து அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட அந்த கீரை தோட்டம் ஆசிரியர்கள் தான் வழிப்படுத்தினவியல் எங்கள் அந்த கீரை தோட்டத்துல இருந்து அறுவடை ஏற்கனவே ஏனைய கத்தரி மிளகாய் அப்படி என்னன்னா இந்த கீரையை சுழற்சி முறையில கண்டினியூவா உற்பத்தி செய்யற ஒரு செயற்பாட்டில இந்த விவசாய பசுமை இவ்வாறான செயற்பாட்டில் அவர்கள் ஈடுபட்டு அவர்களும் அதை வழங்கி இருக்கிறார்கள். இப்ப கடந்த வாரத்துல தான் அதை நாங்க எங்கட குரூப்ல எங்கட டீச்சர் போட்டிருந்தவா கடந்த வாரத்துல கீரையை உற்பத்தி செய்து வெற்றிகரமாக அதை கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் கீரை 21 நாள்ல அறுவடை செய்யக்கூடியதுன்றதால முதலாவது வெற்றியா நாங்க இதை பார்க்கிறோம். இந்த மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சுக்கள் ஒரு இயங்கு நிலைக்கு வந்திருக்குது. உண்மையா சொல்ல போனா இப்ப போன முறை இதுக்கு முதல் இருந்த வருஷங்கள்ல நாங்களும் பாராளுமன்ற தேர்தல் நடத்தினாங்கள், உறுப்பினரை தெரிவு செய்த நாங்கள் அமைச்சர்கள் எல்லாம் நியமிச்சு ஒரு அமர்வு நடக்கும், பிறகு சில விஷயங்களை சொல்லுவினோம், 1-2 செய்வினோம், அதோட அது பினிஷ்ட். பெருசா ஒன்றுமே சாதிச்சதாக இல்லையா. அப்ப அதனாலதான் நான் யோசித்தேன் இப்படி இந்த முறை செய்வோமெண்டு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். நிச்சயமா இதுல ஒரு பெரிய மாற்றத்தை அந்த மாணவர் பாராளுமன்றம் ஒரு சிறப்பான இயங்கு நிலையை கொண்டு அதையும் மையமிட்டுணையும் தொடர்படுத்தி சமூகத்தையும் தொடர்படுத்தி ஒரு நல்ல சமூகத்துக்கு உதவுற ஆனால் அடுத்த வீட்டை வாங்காம தாங்களே உற்பத்தி செய்து உதவுற ஒரு சமூகத்தை எதிர்காலத்துல உருவாக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடைசி அப்படி ஒரு சிந்தனையோட 100 பேரை உருவாக்காட்டிலும் 5 பேரையாவது உருவாக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த செயற்பாடு இப்ப நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த எதிர்கால வெற்றி எவ்வளவு தூரம் இது ஒரு ப்ராஜெக்டாயே நாங்க செய்கிறோம். இந்த வெற்றி தொடர்பாக நான் எதிர்வர்ற காலங்களில உங்களோட பகிர முடியும் என்றதைத்தான் இதுல என்னால சொல்ல முடியும். நன்றி. இந்த நேரத்துக்கு ஏதாவது கேட்கிறேன்னா சொல்லுங்க. நன்றி ஜேமிஸ். ஆனா இதுல இப்ப சில அதிபர் மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டா இருந்தா நீங்கள் உங்களுடைய சுயமான முயற்சிகளையும் செய்யலாம். ஆனா இதுல ஏதாவது தேவையென்றா நீங்க ஜேமிஸோட கலந்து ஆலோசித்து உங்களோட பாராளுமன்ற மாணவர்களை ஏதாவது செய்யறத பற்றியும் யோசிங்க. ஏன்னா நாங்கள் இந்த வருடம் எங்களுடைய டார்கெட்டா இருக்கணும். எங்களுடைய ஐயமுட்டின் பாடசாலை எல்லாம் இந்த பாராளுமன்ற முறைத்துவத்துக்குள்ள போயிருக்குது என்றொரு செய்தியை நாங்கள் கொண்டுவரலாம் ஓரளவுக்கு பரவலாக. அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் என்று நினைக்கிறேன். ரூபன் ஏதாவது? நன்றி ஜியாமேஸ். உண்மையில நான் தான் 2 மாதத்துக்கு முதல்ல கதைச்சினாங்க. அப்ப மிஸ் சொன்னவா தான் ஆரம்பிச்சு செயற்படுத்தினா பிறகு பெரிய சொல்றேன்னு சொல்லி உண்மையில இது இப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்குது. உண்மையில வேண்ட பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கிற திட்டங்களும் இதுவரை ஃபெயிலியர் ஆனதா இல்லை. நிச்சயமாக வெற்றியடையும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்கள்ட்ட இருந்தா நாங்க நிறைய விடயங்களை எடுத்து இனிய பாடசாலைகளுக்கும் இதை கொண்டு போகணும். இதுல இந்த சொல்லாடல்ல சில நேரங்கள்ல நீங்கள் பார்லிமெண்ட் அந்த மினிஸ்டர்ன்னு சொல்லி இப்ப நடைமுறை அரசியலோட யோசிச்சு பாடசாலையை யோசிக்காங்க. இது மாணவர் மத்தியில தலைமத்துவ நற்பண்புகளை வளர்க்கிற திட்டமொழிய இப்ப இருக்கிற நடைமுறை அரசியலை பற்றி யோசிக்க வேண்டாம். அதே அந்த சொல்லாடலை இந்த சொல்ல மிக்ஸ் பண்ணிக்க அந்த தரங்கள் வேறுபடலாம். அப்படியா சொல்லணும் தெரியல. ஆனபடியால் இது பள்ளிக்கூட மட்டத்துல மாணவர் மத்தியில தலைமத்துவத்தையும் ஒரு ஒருங்கிணைப்பையும் அந்த சமூகத்தை நேசிக்கின்ற ஒரு ஆளுமையும் வளர்க்கின்ற ஒரு செயற்பாடு. இப்ப நாங்க ஐயமொட்டுன்னு சமூகத்தை இணைச்சிட்டோம். ஒரு படியில வெற்றி அடைஞ்சாக அறிவுதான் அந்த புள்ளி வர வேண்டிய 11 ரூபாய் சாப்பாடு கொடுக்குறவன்டா 90 வீதமும் சமூகம் இணைஞ்சுதான் தந்திருக்குது. அடுத்தது இந்த சமூகத்தை வச்சுக்கொண்டு இந்த பிள்ளைகளை அடுத்த தலைமுறை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில போனாலும் அவர் ஆளுமை மிக்க ஒரு மாணவராக ஒரு தலைந்தத்துவம் மிக்கவராக சமூக பற்று கொண்டவராக மாற்றுவோம். உதாரணமா சொல்ல போனா இப்ப இந்த திட்டத்துல இருந்து பள்ளிக்கூட பிள்ளை உண்டு நாளைக்கு
யூனிவர்சிட்டிக்கு போனால் அல்லது வேற படிக்க போனால் அங்கே ஒரு தலைமத்துவ பண்புக்குள்ள ஈஸியா அங்க இருக்கிற ஜூனியனுக்கோ போவினேன். ஏன்னா இங்க பழக்கப்பட்டது. இப்போ ஸ்டூடெண்ட் யூனியனா இருக்கலாம், வேற ஆக்டிவிட்டியா இருக்கலாம். அப்ப அவைக்கு அந்த லீடர்ஷிப் நாலேஜ் வந்து ஈஸியா வரும். அப்ப அவங்க தங்களை இலகுவாக வழிப்படுத்தி நாங்கள் ஸ்கூல்ல இப்படி செய்த நாங்கள் இப்படிலாம் நடந்தான்னு சொல்லி அதை இலகுபடுத்தக்கூடியா இருக்கும். அது நல்ல ஒரு திட்டம். அது இன்னும் இலகு என்னன்னா ஐயமூட்ட திட்டத்துக்கு கூட கொண்டிருக்க நாளாந்த செயற்பாடங்க இருக்கும். இப்ப மற்ற திட்டங்களை விட இந்த உணவு வழங்கல் செயற்பாடு ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்ல இயங்குறது என்ன. அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த பார்லிமெண்ட் கமிட்டியோ அந்த அவையோ ஆக்டிவா இருப்பீங்க. அப்ப அது உங்களுக்கு கூட இன்வால்வ்மெண்ட் கொண்டு வந்து பிள்ளைகளை ஒரு ஆக்டிவா வச்சிருக்கும். இப்போ இன்றைக்கு ஒரு டீம் சுகாதார அமைச்சராக இருக்கலாம், உணவு வழங்கலா இருக்கலாம், அதற்கு என்னென்ன மினிஸ்ட்ரியோ அந்தந்த அமைச்சர்கள் அந்தந்த பொறுப்பு எடுக்கிற மாதிரி ஒரு கௌரவமான பதவியோட அந்த வேலை திட்டத்தை கொண்டு போகலாம். இது 2-in-1 சிஸ்டம். நீங்க வேலையை விலகுபடுத்தலாம், அவைக்கும் ஒரு ஆளுமையை வளர்த்து கொண்டு போகலாம். இது உண்மையில சிறப்பான செயற்பாடு. நன்றிகள். மற்றது இதுல இன்னொரு இதுல சொல்லுங்க. விஷயம் ரூபன் என்னன்னா, இதுல எதிர்க்கட்சி இல்ல மாணவர் பாராளுமன்றத்துல. நல்ல விஷயம். அது இல்ல, மற்றது எல்லா அதான் எங்களை சேர்க்குலர். மற்றது என்னன்னு சொல்லி சொன்னா, இல்ல இதுல நான் இப்படித்தான் இதை செய்யறேன் எல்லா அமைச்சரும். இப்ப உதாரணமா சுகாதார அமைச்சர்னா அவையில இருந்து அது இந்த சுத்தம் அதுகளை பார்க்கணும். அப்படி ஒரு அவேர்னஸை இப்ப ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன். இன்னும் ஒட்டுமொத்த எல்லா அமைச்சுக்களுமே இந்த ஒவ்வொரு செயற்பாட்டிலையும் ஈடுபடுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. அதே மாதிரி எல்லாருக்குமே சிம்பிளா செய்யக்கூடியதா இருக்கும். நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஓகே, நிச்சயம் தேங்க்யூ. நிச்சயமா இது வந்து அந்த எதிர்காலத்துக்கு தேவை. நாங்க ஒரே மாதிரி பார்லிமெண்ட் அரசியலையும் கேட்டு கேட்டு பழகினாங்களுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணும் வேண்டாம். பள்ளிக்கூட மாணவ மத்தியில தான் அடுத்த தலைமைத்துவங்கள் உருவாகணும், ஆளுமை மிக்க தலைமைகள் உருவாகணும். அதுக்கு ஒரு நல்ல அடித்தளம் இது. பாராட்டுகள். தொடர்ந்து மற்ற பள்ளிக்கூடங்களும் இதை இருக்கா முன்னெடுங்க, கவனம் எடுங்க இல்லையா? மேடம் இதுல வந்து இன்னொன்று என்னன்னா, இப்ப அடுத்த அதிபர் மீட்டிங் உங்கள்ட சோன்ல நடக்க இந்த செயல்பாடுகளை முறையாக ஆவணப்படுத்தி செய்ய போகிற விடயங்களையும் ஒரு அளவுக்கு ப்ரொப்போசல் மாதிரி எழுதி அதுக்குரிய ஃபைனான்ஸை நீங்கள் உங்களோட வீட்டு தோட்டங்களுக்குள்ளால மேனேஜ் பண்ணுறீங்கன்ற விஷயங்களை எல்லாம் ஆவணப்படுத்தி ஒரு ப்ரெசன்டேஷனையும் செய்யுங்கோ. அப்போ உண்மையில் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிற பாடசாலை என்று சொல்லி ஒரு 12 மாதமாகவே உங்களோட வலயங்களில் உங்களோட செயற்பாடுகள் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிய வரும். அப்போ நாங்கள் சில விஷயங்களை செய்யக்க உங்களுக்கு தெரியும் தானே, ரிசர்ச் என்று செய்கிறது வந்து நாட் ஓன்லி ரிசர்ச் பண்ணி கொண்டு இருந்தாலும் பிரயோசனம் இல்லை. அதை நாங்கள் எப்படி ஆவணப்படுத்துகிறோம்ன்றதும் அதை நாங்கள் எவ்வாறு வெளிக்கொண்டு வந்து அது சமூகத்துக்கு எப்படி அது பிரயோசனப்படும் என்றதை எதிர்வு கூறணும். அந்த 3 விஷயத்தையும் நாங்கள் கட்டாயம் நீங்கள் செய்கிற எந்த செயல்பாடுலையும் ஐயமுட்டும் செயல்பாடு இருந்தாலும் சரி, வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட் இந்த பாராளுமன்ற செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி அதிபர் மேல் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ப்ரெசன்டேஷன் செய்து உங்களுடைய அதிபர்கள் ப்ரெசன்டேஷன் வரைக்கும் செய்யுங்க. ஏன்னா இதை சொல்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியும் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் வரணும். அப்போ இதையும் நீங்கள் கட்டாயம் கன்சிடர் பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு 12 மாதம் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமல் உங்களை பற்றின கன விஷயங்கள் உங்களுடைய பர்சனல் ஃபைலில் கூட வளர்ந்துருக்கு, பாடசாலைக்கும் வளர்ந்துருக்கு. எனிவே தொடர்ந்து கதைப்போம். நன்றி மிஸ். உண்மையில நீங்கள் எங்களை வழிநடத்துறதால தான் எங்களாலே இந்த ஐயமுட்டும் செயல்பாடுல கன விடயங்களை நாங்கள் மிகவும் திறமையாகவும் விண்ணத்தினாலும் செய்யக்கூடியா இருக்குது. நன்றி. மீண்டும் இது அப்படி இல்லையே, நான் உங்களோட இணைஞ்சு வாரேன், அவ்வளவுதான். தெரியும் ஒரு அதிபரா உண்மையில இன்னொரு பகுதி இருக்கா, அதிபருக்கான வளவாளரா கூட வட மாநிலத்துல இருக்கிறார், முன்னணி அதிபர் மேற்ற வளவாளரா கூட ட்ரெயினரா இருக்கிறா. உண்மையில அவட்ட நிறைய முகாமைத்துவ பண்புகளும் நடைமுறையில இப்ப என்ன செய்யறான்றதையும் பிராக்டிக்கலாகவும் செய்து தியரியாகவும் செய்யக்கூடிய ஆளுமை இருக்கு. தொடர்ந்து நீங்க இருக்கிறது எங்களுக்கும் சந்தோஷம் மிஸ். நன்றி. மேடம் எல்லாரும் மறக்காதீங்க, ஐயமுட்டின் வேறம் வரணும் இனி அடுத்த 5வது ஆண்டு தனியார் இதுல கொடுப்போம் இண்டிகேட் பண்ணிவிட்டு. அடுத்தது வந்து இப்ப இதுல இந்த புது அதிபர் ஒரு ஆள் பண்டத்தரிப்பு பாடசாலைக்கு புதுசா அதிபர் அட்வான் பண்ணது சார் வந்திருக்கிறீங்களா? பண்டத்தரிப்பு ஜெசிந்தா பாடசாலை என்ற புதிய அதிபர் இணைஞ்சிருக்கீங்களா? ஜெசிந்தா பாடசாலை காட்டுதான் நான் மீட் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண சார் பாருங்க இருக்கா, என்னோட கதைப்போம் சாரோட. மற்றது இந்திரமா சார். ஓகே, நான் அடுத்த சார் நிக்கிறேன். சார் வணக்கம். உங்களோட அன்போட ஐயப்போட குடும்பத்தில் வரவேற்றுக் கொள்றோம் சார். என்னுடைய கதைச்ச நான் உண்மையில இந்த ஜெசிந்தா பாடசாலைக்கு பெரிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறு நீங்களா எனக்கு தொடர்ந்து கொண்டு போக போறீங்க. இப்ப ஆரம்ப வரலாறும் தெரியும், இப்ப இருக்கிற வரலாறும் தெரியும். அந்த பயணத்தை இது வந்து ஒரு மருதன் ஓட்டம் மாதிரி என்ன ஒரு ரவுண்ட் ஓடி கொண்டு வந்து தர்மினி மேடம் உங்களோட தந்துருக்குறா. நீங்க அதை விட வேகமாக அடுத்த ஓட போறீங்க சார். உங்களோட இந்த வந்து இப்போ ஒரு 2 weeks 3 weeks இருக்கும் என்ன சார்? நீங்க இப்போ ஸ்கூலுக்கு வந்து போன 11ஆம் தேதி வந்தேன்.
ஓகே சார். இந்த கால கணக்கா இல்லாட்டி உங்களோட மனநிலையில இந்த ஐயமூட்டு திட்டத்தை பற்றியும் உங்களோட செயற்பாட்டை பற்றியும் நீங்கள் இணைஞ்சு பயணிக்கலாம்ன்ற நிலையில இருக்கிறீங்க. என்ன நிலைப்பாடு சார் உங்களோட பாக்குறீங்க சார் இதை? நல்ல செயற்பாடு. இடைநிலை மாணவர்களுடைய உணவு தேவையை இது ஈடு செய்யுது. அது சமூக பங்களிப்பையும் இன்னும் கூட பெற்றுக்கொள்ளணும் என்று யோசிக்கும். தொடர்ந்து உங்களால பயணிக்க இதே மாதிரி கொண்டு போய் எவ்வளவு சிறப்பாக பயணம் செய்ய முடியுமா என்ன சார் உங்களால? ஓம் சார், ஓம் கொண்டு போகலாம். உங்களோட வழிகாட்டல உதவிகளை எதிர்பார்த்து நாங்கள் உண்மையில சார் இப்ப நிறைய செய்வோம். திருப்பி சொல்றோம் சார், உண்மையில உங்க அதிபருக்கு பின்னுதான் நாங்க வேலை சார். அதிபர் ஆசிரியர் அதுக்கு பின்னுதான் நாங்க நிக்கிறோம். அப்ப நீங்கள் இதை சரியா தலைமத்துவம் பண்ணி கொண்டு போய்க்கணும் தான் நாங்கள் நஞ்சு உங்களோட இந்த இடத்துலயும் பயணிக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். நன்றி சார். எங்களுக்கு ஆசிரியர்கள் நல்ல ஒத்துழைப்பு, பிரச்சனை இல்லை, தொடர்ந்து செய்து கொண்டு போகலாம். ஓகே சார், நன்றி. நன்றி சார். அடுத்த மீட்டிங் வந்ததுக்கும் இதெல்லாம் நன்றி சார். இதுல வந்து நஞ்சு கொண்டதுக்கும் நன்றி சார். நன்றி. அடுத்தது ஒரு முக்கியமான ஆளை கூப்பிடுவோம், இந்திரகுமார் சார். இப்ப உங்களோட வரலாறு இருக்கா, நீங்க சொல்லுங்க சார். இந்த திட்டத்தை நீங்க ஆரம்பத்துல உணவு திட்டத்துல எங்க நின்றீங்க, இப்ப எப்படி நிக்கிறீங்க, இந்த ஸ்மார்ட் போர்ட் பிரச்சனை நடந்தது எப்படி சார் இருக்கு சொல்லுங்க. வணக்கம் முரளி அண்ணா. வணக்கம் ரூபானந்தன். வணக்கம். மிக்க நன்றிகள் அண்ணா. நேற்று 5 வருட நிறைவில் எங்களுக்கு ஸ்மார்ட் போர்ட் ஒன்று கிடைச்சிருக்கிறது. மிக்க 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 நன்றிகள். ஆரம்பத்துல நான் உண்மையில பயப்பட்டதுதான் இதை கொண்டு எப்படி சேர்க்கிறது, எவ்வாறு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்பது பயந்து 5 வருஷமாக இணைந்திருந்தாலும் கடந்த 3 வருடத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட சென்ற வருடம் தான் நான் இணைந்திருந்தேன் ஐயமுட்டு செயல்பாட்டில். இருந்தும் எந்தவித செலவும் இல்லாமல் தொடர்ச்சியாக நாங்கள் சிறப்புடன் ஆசிரியமிக ஒத்துழைப்புடனும் பெற்றோர்கள் ஒத்துழைப்பினுடனும் பழைய மாணவர்கள பங்களிப்புடனும் சிறப்பாக கொண்டு சென்றுகின்றோம். நேற்று நேரடியாக ரவிசங்கர் வந்திருந்தார், வந்து அந்த கணக்கறிக்கைகளை நேரடியாக அவதரித்தார். அதுபோன்று நேற்று 100 விதமான டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட அவரே சொன்னார், வேற ஸ்கூலை விட எங்களோட ஸ்கூல கூடிய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விடயத்தை விளங்கப்படுத்தினு சொல்லி 100 விதமான ஆசிரியர்கள் குறித்த அந்த பாடசாலை நேரமா இருந்தாலும் 9 மணிலிருந்து கிட்டத்தட்ட 11:30 மட்டும் சகல விளக்கங்களை கொடுத்து சிறப்பாக செயற்படக்கூடியது. மிகவும் சிறப்பாக செயற்பட்ட அவரிடம் எங்கள் சமையலறை மற்ற உபகரணங்கள் யாவும் அவதானித்தார். மற்ற விவசாய தோட்டம் கிரீன் ஹவுஸ் ஒன்று அமைச்சிருக்கோம். அதிலேயும் விவசாய திட்டத்தை எங்கள் விவசாயத்துக்கு புதுசா ஒரு ஆசிரியர் வந்திருக்கிறார். அவரையும் நேற்று இணைத்திருந்த அந்த ஐயமுட்டு பாடசாலை குரூப்ல இணைத்து அதுவும் விவசாய திட்டம் முக்கியமாக மிளகாய், குரங்கு பிரச்சனை இருக்கிறது. மிளகாய் வல்லாரை நாங்க செய்திருக்கோம். வல்லாரை நாங்க தொடர்ச்சியா பயன்படுத்துகின்றோம். ஒரு 2-3 கரைக்கு மேல நாங்க ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியதா இருக்கிறது. சரியா 10 மணிக்கு பெயர் தருவாங்க. வந்து கிட்டத்தட்ட 1 மணிக்கு 1:30க்கு நாங்கள் தரம் 11, தரம் 11, தரம் 9 மாணவர்களுக்குரிய உணவுகளை மிகவும் திருப்தியாக எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இங்கே அந்த மாணவர்கள் எங்களுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வர மாணவர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சு போற நேரம் பஸ் இருக்காது, அவர்கள் நடந்துதான் போகணும். உண்மையில் காலையில் 5:30 மணிக்கு 6 மணிக்கு அங்கிருந்து வந்து பின்னரம் 6 மணிக்கு போகும்போது உணவு பிரச்சனை. நான் உணவை அவதானிக்கும் போது காலை சாப்பாடு கொண்டு வர சில உணவுகள் ரொட்டி அல்லது ஏதாவது குறைந்த உணவு தான் கொண்டு வருவார்கள். ஆனா இந்த உணவு மிக திருப்தியாகவும் ஈடுபாட்டுடன் படிக்கிறார்கள். அதை நாங்கள் OLAL ஸ்காலர்ஷிப் ரிசர்ச் கிட்டத்தட்ட 80 மேற்பட்ட ரிசர்ச் எங்களுக்கு 3 வருட மாதங்களை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் வளர்ச்சி அடையும் உங்கள் ஒத்துழைப்புடன். நன்றிகள். நன்றி சார். உண்மையில இப்ப இதுல வந்து நீங்களும் பண்ணிட்டீங்க, நாங்களும் வின் பண்ணிட்டேன். நாங்க உங்களே சொன்னது முரளின்னு சொன்னவராக்கும் ஐயமுட்டு திட்டத்தை ஆரம்பிங்க, அதுக்கு பூரா செய்வோம்னு சொல்லி நீங்க சிரமம் ஆரம்பிச்சு அதையும் எடுத்து 2 டைம் வின் பண்ணிட்டீங்க. பாத்தீங்களா, இப்ப ஸ்மார்ட் போர்ட் மாதிரி தந்திருந்தால் நீங்க ஐயமுட்டு திட்டம் செய்திருக்க மாட்டீங்க. இப்ப ஐயமுட்டு திட்டம் செய்தபடியே அதுல வர நன்மையை அடைகிறீங்க, ஸ்மார்ட் போர்டும் எடுத்தீங்க. அப்ப 2 வழியில நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கீங்க சார். பாராட்டுகள். நன்றி. அடுத்தது வந்து இப்ப அண்மையில ரீசன்ட்லி ஆரம்பிச்ச பாடசாலையா இருந்தாலும் செயற்பாடும் சிறப்பா இருக்கிறது மொன்றாகல ஸ்ரீ சண்முகா. மொன்றாகல ஸ்ரீ சண்முகா பாடசாலை இப்ப நீங்க 1 மாதத்தை கடந்துட்டீங்க. உங்களோட செயற்பாடு எப்படி சார் இருக்குது, என்ன இடர்பாடு இருக்கு, என்ன மாதிரி போய் கொண்டிருக்கு சார்? அன்மியூட் பண்ணுங்க சார். மொன்றாகல சண்முகா இருக்கிறீங்க, அன்மியூட் பண்ணணும் சார். சொல்லுங்க.
சார் நான் ஸ்கூல் டீச்சர் ஒரு ஆள் தான் பேசுறேன். என் இல்ல பேர் பரவாயில்ல. கலைவாணி. சொல்லுங்க டீச்சர். வணக்கம் சொல்லுங்க. டீச்சர். அனைவருக்கும் காலை வணக்கம். சார் முதலாவது நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும். என்னன்னு சொன்னா, உங்களுடைய சேவை எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமைந்திருக்கு. உண்மையில சார் நான் ஒரு ஆசிரியர் என்ற வகையில சில விடயங்களை மதிப்பிட்டேன். என்னண்டா, பெற்றோர்களுடனான ஒரு நல்ல உறவு ஏற்பட்டிருக்கு. இப்ப பெற்றோர்களுக்கு சில பொறுப்புகளை நாங்க வழங்கினது ஊடாக பாடசாலைக்கு வரவு குறைந்த மாணவர்களுடைய பெற்றோர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பின் மூலமாக பிள்ளைகளுடைய வரவு சிறப்பாக இருக்குது. மற்றது பிள்ளைகளுடைய வெளிசார் நடவடிக்கைகள், உண்மையில ஒரு மாணவன் காலையில இருந்து 2 மணி வரைக்கும் எங்களோட இருக்கக்குள்ள எங்களோட கட்டுப்பாட்டோட எங்களுடைய முழு செயற்பாடு, அவனுடைய நடத்தைசார் முழு செயற்பாடையும் எங்களை கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. 2 மணிக்கு பிறகு கூடுதலா நேரம் அவன் பெற்றோரோட இருக்கிறதால என்ன நடக்குதுன்றதை பெற்றோர்களால அவதானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப அத அவங்களோட கண்டினியூவா பேசி மாணவனுடைய நடத்தைசார் மாற்றங்களையும் அவனுடைய கற்றல் செயற்பாடுகளையும் அடைவ உயர்த்துறதுக்குரிய ஒரு வாய்ப்பா இருக்கு. உண்மையில இதுக்கு ஐயமுட்ட நிறுவனத்துக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். என்னன்னு சொன்னா, இந்த மேலதிக வகுப்பு உணவு கொடுக்கறதுக்காகவே சில மாணவர்கள் இருக்கிறாங்க படிக்கிறதுக்கு. தூர உள்ள பிள்ளைகள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு கிளாஸுக்கு வாரதுன்றது கடினம். உணவை கொடுத்து அவன் படிச்சுட்டு போற நேரம் அவன் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறான். அந்த பசியோட இருக்கிற, பசி வந்தா 10 பறந்துரும் என்று சொல்லுவாங்க. அது இங்க அது பொருந்தும். அந்த வகையில அவன் பசியோட இருந்து படிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லாத விஷயம். அவன் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா காலையில வந்து அந்த அதே மாதிரி ஒரு மலர்வோடு இருந்து படிக்கிற நேரம் நிறைய விஷயங்களை படிக்கக்கூடிய. உண்மையில நான் கிளாஸ் செய்யற நேரம் கூட பிள்ளைகள் சொல்றாங்க, என்னட்ட டீச்சர் 3 மணிக்கு அடிச்சு இன்னும் ஒரு அவர் படிச்சுட்டு போவோம், வினாவிட மாதிரி போட்டி வைப்போம். அப்படி அவங்க இந்த கற்பித்தல் செயற்பாடுகள்ல அவங்களே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறது வந்து சக்சஸா இருக்குது. மற்ற நாங்க உண்மையிலேயே சில பாடசாலைகள் இங்கன்னா வீட்டு தோட்டம் அமைச்சு அதன் மூலமாக நல்ல பெறுபேறு எடுத்திருக்காங்கன்றக்குள்ள எனக்கு ஒரு ஆர்வம். இன்றைய கலந்துரையாடல்ல எனக்கு இன்னைக்கு தான் நான் முதல் கலந்துரையாடல்ல கலந்து கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு ஆர்வம் பண்றது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு ப்ரொஜெக்ட் செய்யும் போது இந்த வீட்டு தோட்டத்தை எடுத்து மாணவர்கள் இதுல ஈடுபட வச்சு ஒரு வீட்டு தோட்டம் ஒன்று செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு எடுத்தேன். அவ்வளவுதான். உண்மையிலேயே சார் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுக்கு வந்து சிறப்பான ஒரு ஒத்துழைப்பா தூணா இருக்குது இந்த நிகழ்வுன்றது நான் இந்த சந்தர்ப்பத்துல சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நன்றி டீச்சர். இல்ல நன்றி டீச்சர். நான் மொன்றாகலைக்கு உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பயணம் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு கூட மொன்றாகல இருக்கிற 3 பெரிய பாடசாலைகள் கூட நாங்கள் பார்த்துனாங்க. ஈவன் கௌரி அந்த மேலையில் இருக்கிற பாடசாலை கூட நாங்கள் வந்து போனாங்க. என்னடா உங்களுடைய பாடசாலை மட்டுமில்லை, இந்த சமூகம் வந்து கிட்டத்தட்ட மொன்றாகல சமூகம் வந்து கிழக்கு மாகாணத்துக்கும் மலையத்துக்கும் இடையில இருக்கிற மாதிரி. அப்போ 2 பக்கத்துலையும் உதவி கிடைக்கிறீர்கள் கடைசியை. அப்போ அந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யணும். உங்களோட செயல்பாடுகள் அந்த மொன்றாகல மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக அமைகிற சந்தர்ப்பத்தில் மற்ற பாடசாலைகளும் உங்களை பார்த்து இந்த நல்ல செயல்பாடுகளை செய்வதற்கு நீங்கள் முதலாவது படி வைக்கணும் என்றுதான் எங்களுடைய ஐயமுட்டினுடைய விருப்பம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஐயமுட்டினுடைய செயல்பாடு எங்களுடைய அமைப்பின் செயல்பாடாக இருக்கக்கூடாது, அந்த பாடசாலையினுடைய முன்மாதிரியான செயல்பாடாக அந்த வலயத்தில் கருதப்படணும். அங்கதான் நாங்கள் வெற்றியை சாதிக்கிறோம். எனவே உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய அந்த கருத்துகளும் மிகவும் சிறமையான கருத்துகள். இதுகெல்லாம் எங்களுடைய ஐயமுட்டினுடைய அடிப்படை கோட்பாடுகளும் தான். அப்போ உண்மையா நன்றி மேடம், நீங்கள் அதை சரியா யோசிச்சு சரியா செய்கிறீங்க. எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, நீங்க ஒரு பெரிய வெற்றியை சாதிப்பீங்க. வாழ்த்துக்களை அதுவரைக்கும் சொல்லுங்க. நன்றி நன்றி. ஓகே, நன்றி டீச்சர். அடுத்தது வந்து இதுல ஏறாவூர் விபுலானந்தா பாடசாலை டீச்சர்ஸ் சார் இருக்கிறீங்களா? ஏறாவூர் விபுலானந்தா இருந்து அன்மியூட் பண்ணுங்க. கொட்டடி நமச்சிவாயம். வணக்கம் அண்ணா. வணக்கம். விபுலானந்தா ஸ்கூல்ல இருந்து முரளி டீச்சர் கதைக்கிறேன். ஓகே, நன்றி டீச்சர். இப்போ கூட பள்ளிக்கூடத்துக்கு முரளியண்ண சர்ப்ரைஸா ஒரு அறிவித்தல் போட்டிருக்கா, கேட்டீங்களா? எங்களுக்கு தேங்க்யூ அண்ணா. நாங்க நினைக்கிறேன் ஆரம்பத்துல நாங்க கேட்டதை அதுல இருந்தான் ஆரம்பிச்சுனாங்க. ஆனா எங்களுக்கு அதை வச்சு டிமாண்ட் பண்ணி ஐயமுட்டுனை செய்ய வச்சு இப்ப உண்மையாவே எதிர்பார்ப்பு இல்லாம ஐயமுட்டுனை கொண்டு நடத்தணுமன்ற நிலையில தான் அதிபர்
எங்களோட பிரதி அதிபர் ஆசிரியர்கள் எல்லாருமே இருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க அது இப்ப எதிர்பார்க்கல இந்த டைம்ல உங்கள்ட்ட. உண்மையா எங்களுக்கு எங்களுடைய பாடசாலை சார்பிலையும் பெற்றோர்கள், பிள்ளைகள், பிரதி அதிபர், அதிபர்கள், எங்களுடைய சுஜாதரனா அதிபர் அவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லார சார்பிலையும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்னா, எங்களோட பாடசாலையில இப்ப பிள்ளைகள வரவு வீதம் மிகவும் அதிகரிச்சிருக்குது. 76-78 வீதத்துல இருந்து இப்ப எங்களுக்கு கிட்டத்தட்ட 96-97 வீதத்துக்கு எங்களோட பாடசாலை மாணவர்கள வரவு நிறைய அதிகரிச்சிருக்கு. பிள்ளைகள் தோட்ட செய்கையிலையும் சிறப்பாக இப்ப முதல் ஒரு வகுப்பு இணைச்சி செய்தவங்க இப்ப எல்லா வகுப்பு மாணவர்களும் தோட்டத்துல ஏதோ ஒரு வகையில உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. மிகவும் மிகவும் நன்றி. இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் உங்களுடைய சரியான வழிகாட்டல்கள் என்றதை நான் இந்த தருணத்துல நன்றியோட கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச் அண்ணா. நன்றி மேடம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நான் முதல் நாள் நானும் ரவி சாரும் வந்தாங்க. நீங்க இருந்தீங்களா அந்த மீட்டிங்ல? ஆமா, முதலாவது கூட்டத்துல இருந்தேன். அந்த முதலாவது கூட்டத்துல முதலாவது கோரிக்கையை நீங்களும் அதிபரும் வச்சது சிறப்ப ஸ்மார்ட் போர்டு. இப்ப நாங்கள் உங்களுடைய பாடசாலை செயல்பாடுகளை நான் பார்த்தேன். அப்ப பார்த்ததுல எங்களுக்கு விளங்கினது மாணவர்களுடைய வருகையை கூட்டோடு. உங்களுக்கு தெரியும், நான் வந்த நேரம் கொண்ட மாணவர் வருகை மிகவும் குறைந்து பாடசாலை மூடுறதா என்ற ஒரு சிச்சுவேஷனும் இருந்தது. அப்படித்தான் இருந்தாங்க. அப்ப நீங்க பாருங்க, நாங்கள் அதை ஏன் நாங்கள் ஒருத்தருக்கும் ஸ்மார்ட் போர்ட் தாங்கோன்னு கேட்ட உடனே நாங்க ஒரு நாள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் சில இதில் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய அர்ப்பணிப்புகளும் உங்களுடைய சேவைகளும் உங்களுடைய அந்த தேவைகளை நீங்கள் எவ்வாறு பராமரிக்க போகின்ற என்ற ஒரு மனதை நாங்கள் தயார்படுத்துறோம் உங்களை. இப்போ உண்மையில நாங்கள் உங்களை அந்த மனதை தயார்படுத்துறதுக்காகத்தான் இவ்வளவு ஆழம் ரூபன் உங்களை சரியா கஷ்டப்படுத்தி உங்களை அந்தந்த செயல்பாடு இந்த செயல்பாடு செய்யுங்கன்னு கேட்டது. என்னடா இன்டிரெக்டா நாங்கள் உங்களுக்கு தர இருந்தனாங்க, ஆனா தரையில்லாது. ஏனென்றா நாங்கள் ஒரு மாணவர்கள் பாடசாலைக்கு வரையில என்றாலும் பிரயோசனம் இல்லை. மாணவருடைய வருகை ஒரு 5 வீதம் 10 வீதம் 20 வீதம் இருக்கிற பாடசாலைக்கு ஸ்மார்ட் கிளாஸும் கொடுக்கறதுலையும் பிரயோசனம் இல்லை. அதே நேரத்தில் அதன் வேல்யூ பண்ணணும். அது இவ்வளவு இந்த தேவைகள் நாங்கள் இவ்வளவு செய்து நாங்கள் உழைத்து இது பெற்றதுன்றேக்க அதில் அவைக்கு இன்னும் ஒரு விருப்பம் இருக்கு. பெற்றோரும் சேர்ந்துதான் இந்த ஸ்மார்ட் கிளாஸும் கிடைக்க ஒரு நல்ல நம்பிக்கையை உருவாக்குறோம். உண்மையில நாங்கள் ஐயமுட்டின் பாவக்க மாதிரி முதல்ல உங்களை எல்லாரும் கைக்கும். அதன் செயல்பாடுகள் உங்களுடைய வளர்ச்சியில முக்கியமா இருக்கும். உண்மையான நாங்க என்னன்னு சொன்னா, அந்த ஐயமுட்டன் தொடங்கக்குள்ள இருந்தது எங்களோட பாடசாலை அப்படியான ஒரு போர்டர் ஸ்கூலுமா இருந்தபடியா பிள்ளைகள கிரேட் 1 2 எல்லாம் 3 பேர் 8 பேர் 5 பேர் இருந்தவங்க. பாடசாலை மாணவர்களோட வரவும் மிகவும் 76-78 வீதம் இருந்த. இப்ப சுஜாதரன் ஆசிரியரும் ஃபுல்லாவே அந்த பாடசாலை மாணவர்களை வீட்டுல போய் தேடி போய் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த ஒரு செயற்பாடு மிக திறமையா செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு இந்த ஐயமுட்டூன்னால நாங்க பெற்றுக்கொண்ட நிறைய விஷயங்களை நாங்க இந்த ஐயமுட்டூன் மூலமா பெற்றிருக்கிறோம். பிள்ளைகள வரவு, பேரண்ட்ஸ்ற வரவு, ஒத்துழைப்பு, பிள்ளைகள் முதல் இந்த வாரத்துக்கு விருப்பம் இல்லாம இருந்து இப்ப தோட்டம் அது இதுன்னு சொல்லக்குள்ள ஒரு பாடசாலை சூழல் வந்தோன்னா எங்களுக்கு பின்னுக்கு ஒரு ஆரம் இருக்குது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் மாதிரிதான் எங்களோட பாடசாலை இருந்தது ஸ்டார்ட்ல. ஆனா இப்ப பசுமையாக இருக்குது எங்களோட பாடசாலை. உங்களுக்கு அந்த முதல் தரம் வந்ததுக்கும் பிறகு வந்ததுக்கும் உரிய மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மிகவும் மிகவும் நன்றி. எங்களை இந்த 5 பாடசாலைகள்ல ஒன்றாக தெரிவு செய்ததுக்கு மிகவும் நன்றி. பலன்கள், எங்களுடைய வளர்ச்சி பலன்கள் மிக மிக அதிகம் இந்த ஐயமுட்டுனால. அதற்காகவும் சரியான வழிகாட்டல்களை செய்ததற்காகவும் உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி டீச்சர், நன்றி. ஓகே, அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. அடுத்த கடைசியா இல்ல பசர சார் அதிபர் இருக்கிறீங்களா, கலைமகள் நிவாசன் சார். இப்ப நீங்க எங்கட அமைப்பின் ஒரு ஆரம்ப காலத்துல இருந்து பயணிக்கிற ஒரு அதிபர். இப்ப இன்றைக்கு முரளி என்ன மருத்துவ உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறார், ஸ்மார்ட் போர்டு இந்த ஆண்டுக்கு நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு டிவி ஒன்று வந்து ஆரம்ப காலங்கள்ல. சார், இந்த ஐயம்பூட்டன் பயணத்துல இந்த 5 ஆண்டுகளை நீங்க கற்றுக்கொண்ட அனுபவங்களை கொஞ்சமா சொல்ல முடியுமா சார்? நாங்க 12 சவுண்டடி மீட்டிங் முடிப்போம், சொல்லுங்க சார். முரளி சார், அதே போன்று எங்களுடைய ரூபன் சார் அனைவருக்கும் வணக்கம் சார். உண்மையில சார் ஐயமுட்டன் ஒரு வித்தியாசமான ஒரு எங்களை வழிநடத்துற ஒரு அமைப்பா இருக்கு சார். தொடர்ச்சியா கூறுறது சார், நான் உங்களுடைய அந்த அறிவுறுத்தல், ஆலோசனை, அதே போன்று இந்த இறுக்கமான உங்களுடைய செயற்பாடு எல்லாமே சார் எங்களுடைய அதிபர் உண்மையில எனக்கு சார் என்னுடைய நிர்வாகத்தை கொண்டு போறதுக்கு அல்லது உங்களுடைய நடைமுறையில பின்பற்றுறதுக்கு என்னுடைய நிர்வாக ரீதியாக பெரிய ஒரு ஒத்துழைப்பாகவும் உந்து சக்தியாகவும் இருந்தது சார். உங்களுடைய பியூட்டி என்னன்னு சார் நான் அடுத்தடுத்து சொல்றேன். என்ன கேட்டீங்கன்னா, அந்த இறுக்கமான நடைமுறை சார். என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உடனடியா அந்த வேலையை செய்து முடிக்கணும், அதுக்கு டைம் கொடுக்க இயலாது,
உண்மையில அது அது உண்மையில சார் நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பழகி கொண்டது. இப்போ என்னுடைய பாடசாலையில எவ்வாறு தான் வந்து எந்த ஒரு வேலையும் சார் உடனடியா செய்யணும். அது என்னுடைய ஆசிரியர்களும் அதுக்கு பழகி இருக்கிறாங்க. ரொம்ப டைம் எடுத்துக்கொள்ளல. அப்ப அப்படி செய்யற நேரம் சார் வந்து அந்த செயற்பாடுகள் விரைவாகவும் போகுது சார். எங்களுடைய டைம் மிச்சமா இருக்குது. அது நேர்த்தியாகவும் போறங்கிற ஒரு விடயத்தை நான் ஐயமிட்டூடாக கற்றுக்கொண்டேன் சார். அடுத்து நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு தாய் தந்தையை போல. ஒரு தந்தைக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளை சார் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அவர்களோட எவ்வாறு கண்டிப்பாக இருக்கணுங்கிறது. அந்த ஒரு நடைமுறையை சார் பார்க்குறோம் சார் நாங்க. ஐயமிட்டும் செயற்பாடுகளை மீறி சார் உங்களுடைய தனிப்பட்ட வழிநடத்துதல்கள், ஆலோசனைகள் சார், எங்களோட பேன்ற அந்த உறவுகள்லாம் சார் ரொம்ப அது அது ஐயமிட்டும் செயற்பாடு நாங்கள் செய்து கொண்டு போறோம் சார். அதை மீறி சார் எங்களுடைய அந்த உணர்வுபூர்வமாக நான் உங்களுடைய தொடர்பு கொள்றது சார் ரொம்ப அது 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 உணர்வுகளை வர்ணிக்க முடியாது சார். உணர்வுகளை அதை எக்ஸ்பிரஷன் பண்ண முடியாது சார். அந்த அளவு நாங்கள் உங்களோட இணைப்பா இருக்கிறோம் சார். அந்த இணைப்பு தான் சார் வந்து எல்லாரையும் பையன் மட்டும் செயற்பாடுல ஈடுபடுற எல்லோரையும் வந்து சிறப்பாக கொண்டு போறதுக்கான வழிநடத்துறதுக்கான அந்த அந்த செயற்பாடு நடக்கிறது சார். உங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான எங்களோட தொடர்பு கொள்ற விடயங்கள் சார். எப்ப எந்த பாடசாலைக்கு என்ன தேவை, யாருக்கு என்ன தேவை, எந்த ஆலோசனை சொல்லணும்னு ஒரு தாய் தந்தையை போல சார் நீங்க எங்களை வழிநடத்துறீங்க சார். உண்மையில சார் இது எங்க செயற்பாடுகளை மீறினதான ஒரு உறவுன்னு தான் சார் நான் நினைக்கிறேன். இது எப்பொழுதும் சார் நாங்கள் செயற்பாடுகள் இருந்து நீங்க சார்கள் விலகி நின்னாலும் கூட சார் தொடர்ச்சியாக நாங்க இதை உங்களோட இணைஞ்சிருப்போம் சார். நிச்சயமா சார் எங்கட பாடசாலைக்கு நான் கேட்டதில்லை சார். ஆனா நீங்களாவே தெரிஞ்சு இவ்வாறு சார் எங்களோட பாடசாலைக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டை கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு சார் மிகவும் சந்தோஷமா இருக்கு சார். நன்றி சார். உங்க 2 பேருக்கும் வந்து நிச்சயமா சார் உங்களுடைய குடும்ப சூழலையும் மீறி சார், சுமைகளையும் மீறி சார், எங்களுடைய பிள்ளைகள் அல்ல எங்களுடைய சமூகம், எங்களுடைய உறவுகள் மேம்பட்டு சார் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறது வந்து சார் அது கடவுளுக்கு மேலானது சார். உண்மையில சார் நிறைய சொல்லணும் சார், இருந்தாலும் டைம் இல்லை சார். வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு இது வரைக்கும். நன்றி நன்றி சார். உண்மையில என்னன்னு சொன்னா நாங்கள் ஆரம்பத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வெளியில பார்க்க நாங்க பாவக்காயோ அல்லது பிளாக்காய் மாதிரி தான் இருப்போம். ஆனால் பழகி நீங்க நன்மை அடைக்க நீங்களே அந்த சுவையை ரசிக்க தொடங்கிக்கதான் அந்த பெருமை தெரியும். ஆரம்பத்துல வரைக்கும் ஐயம் மட்டும்ல சேர்றதே கணவர் பயப்படுகிறேன்டா கெடுபடு கூட கட்டுப்பாடு கூட இருக்கம் கூடாது. ஆனா அதை பழக்கப்பட்டு நீங்க பயணிக்கிற பொழுது அந்த நன்மைகள் அடிக்க எங்களுக்கு அதை பார்க்க திருப்தியா இருக்கு. உண்மையில எங்களுக்கு சில கவலை தான், சில கடுமையான கட்டுப்பாடுல போடுக நாங்களும் கவலைப்படுறோம் நாங்கள். ஆனாலும் சில வரிகளை தாண்டித்தான் சில வெற்றிகளை சம்பாதிக்கணும் வேண்டாம், கடக்கத்தான் வேணும் என்ன கடந்து போவோம். நன்றி சார், நன்றி. இதுல 3 அப்டேட் ஒன்று குயிக்கா சொல்றேன். ஐயனாபுரம் GTMS உங்களுக்கு நாங்கள் 18ஆம் தேதி 5ஆம் மாதம் 20,000 ரூபாய் காசு டிபாசிட் பண்ணியிருக்கிறோம். உங்களோட கணக்கருக்கே திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. 15,000 ரூபாய் ஓவர் டிரா பண்றது பிள்ளை. உங்களுக்கு 20,000 ரூபாய் காசு 18ஆம் தேதி 5ஆம் மாதம் வங்கியில் வைப்பு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கான ரிசீட் அனுப்ப தவறப்பட்டிருக்கலாம், ஆனால் கணக்கு காசு உங்களோட வங்கியில இருக்குது. அடுத்தது ருப்பூட் பாடசாலை கண்டிப்பா நீங்கள் 5 தினம் இந்த உணவகங்கள் செயற்பாட்டை முறையாக முன்னெடுக்க வேண்டும். தட்சிணா மருதமடு மன்னர் பாடசாலையும் எந்த காரணமும் எந்த இடங்கள் எந்த தடையும் இல்லாமல் தொடர்ச்சியாக 5 தினங்கள் உணவு திட்டம் கண்டிப்பாக நீங்க முன்னெடுக்க வேண்டியது 100 பேர் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடுத்த கணக்கறிக்கையில உங்களோட பாடசாலையிலிருந்து 10 தினங்களுக்கான உணவு வழங்கல் செயற்பாடு இடம்பெற்றிருக்க வேண்டும். ஓகே, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் ஓப்பனா விடுகிறோம். இதில் கருத்துக்கள் கூற சந்தர்ப்பம் கிடைக்காத அதிபர் மேற ஆசிரியர் இருந்தால் உங்களோட கருத்துக்களை அடுத்த 5 to 10 மினிட்ஸ் ஓப்பனாக விடுறோம், கதைக்கலாம். இதுல மார்னிங் மேடம் சொல்லுங்க சார். சொல்லுங்க ஐஸ்லபி மேடம் சொல்லுங்க. நீங்க கவரேஜ் பிரச்சனையா போச்சுது சார், அதனால தான் எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் போயிட்டு சார். சாரி சார், கடுமையான காத்து சார். ரைட் ஓகே நன்றி. அடுத்த பூம்புகார் கண்ணகி பாடசாலை அதிபர் சார் கைது இருக்கிறீங்க சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். பூம்புகார் கண்ணகி வித்யாலயத்தினுடைய ஆசிரியர். உண்மையிலேயே நான் இந்த பாடசாலைக்கு நியமனம் பெற்று வந்து ஒரு 6 மாசம் தான். எங்களோட பாடசாலையில வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் கிராமப்புற பாடசாலை, வறுமைப்பட்ட மாணவர்கள். இந்த ஐயமட்டும் உணவு வந்து உண்மையிலேயே பயனுள்ளதா இருக்குன்னா எங்களோட பிள்ளை 6 மணிக்கு வந்துருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு. 6 மணிக்கு வந்தா பின்னேரம் 6 மணி மட்டும் பள்ளிக்கூடத்துல நிற்பாங்க. காரணம் என்னன்னா எங்களுக்கு அந்த ஐயமட்டும் உணவு கொடுக்கறது அந்த பிள்ளைகள் வீட்டை போகாமல் இருந்து படிக்க வெளி கிளாஸ் எல்லாத்துக்கு போறதுக்கு பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஸ்கூல்ல தான் முழுமையா நடக்கணும். அப்ப ஸ்கூல்ல இருந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்க ஐயமட்டும்.
ரெண்டாவது விஷயம், பெரும்பாலும் ஒரு கிழமையில ஒரு மாணவன் தான் லீவ் எடுப்பான். மற்றபடி லீவ்ன்றது இல்லை. காய்ச்சல் அப்படி ஏதும் இக்கட்டான சூழ்நிலையா மட்டும்தான் லீவும் இல்லாம பிள்ளைகள் 100% வரவு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஐயம் மட்டும் தான். அதை விட ஸ்மார்ட் போர்ட் கொடுத்திருக்குது, அதோட பயன்பாட்டில் தான் இருக்கு, அது 100% பயன்படுத்தப்படுது. இதுல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நாங்கள் அந்த விளையாட்டுகள்ல இப்ப மாணவர்கள் நல்லா துளங்கி கொண்டிருக்கிறோம். மாகாண மட்டத்துல நடந்த ஃபன் கேம்ல முதல் 2 இடங்களை எங்களோட மாணவிகள்லாம் நடத்திருக்கிறாங்க. வலய மட்டத்திலான நெட்பால்ல எங்களோட பாடசாலை தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்குது. அதை விட இப்ப வலய மட்ட விளையாட்டு போட்டிகள் நடக்க, அதுல எல்லாம் பிள்ளைகள் பெர்ஃபார்மன்ஸுக்கு வாரதுக்கான காரணம் என்னென்னால் இந்த ஐயம் மட்டும் உணவு தான். ஏன்னா அவை பின்னேறமும் இல்லை அந்த விளையாட்டுகளை பழகிடும். காலமும் பழகிட்டு பிறகு டயர்டாகி வீட்டை போய் பிள்ளை பின்னேறம் பழக மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு ஐயம் மட்டும் உணவு கொடுக்குறபடியே பின்னேறம் அதை பழகக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதனால எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது இந்த ஐயம் மட்டும் உணவு. மாணவருடைய வரவு, அவருடைய விளையாட்டு, மற்ற கல்வி செயற்பாடுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அதனால இந்த செயற்பாடு தொடர்ச்சியா நடக்கிறது எங்களுக்கும் எங்களோட பாடசாலைக்கும் எங்களோட சமூகத்துக்கும் ஒரு நல்ல மாற்றம் கொண்டு நாங்க எதிர்பார்க்கிறோம் சார். எங்களுக்கு மாகாணத்துல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒன்றும், மற்றது செகண்ட், தேர்ட் பிளேஸ் கிடைச்சிருக்குது. அந்த தகவலை நான் கட்டாயம் இதுல பகிர்ந்து கொள்வோம் என்ன ஐயம் மட்டும் உணவு எங்களுக்கு அதுல பாரிய பங்காற்றி இருக்குன்றதுக்காக நான் இதுல பகிர்ந்து கொள்வோம் சொல்லி யோசிக்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. முரளி என்ன? இல்ல, நான் அதுல நிரோஷன் சார் ஒரு வசனம் சொன்னார், இப்படி நாங்கள் எல்லாரையும் விட மேலாக போற்றப்பட வேண்டிய அப்படி சார் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது சார். நாங்கள் உங்கள ஒரு ஆளா எங்களை பாருங்க. இப்போ எல்லாருமே நாங்கள் ஒரு குடும்பமா தான் யோசிங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பம். அப்ப எங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் நாங்கள் செய்யணும். எந்த ஒரு மாணவனும் தனக்கு தான் ஒரு மிகவும் கஷ்டமான குடும்பத்துல ஏழையா பிறந்தபடியா தனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே என்று ஒரு நாள் கூட கவலைப்படக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய ஆர்வம், எங்களுடைய நோக்கம். அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் உங்களுடைய பாடசாலை எல்லாருக்கிட்ட பாடசாலையும் ஒரே மாதிரி தான் நாங்கள் ட்ரீட் பண்றோம். அதை விட நிரோஷன் சார், நீங்கள் எங்களுக்கு அந்த சமூகத்துல ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வரைக்க, இந்த கடந்த நவம்பர்ல இந்த மழை தண்ணி இவ்வளவு அழிவு வரைக்க நீங்கள் எங்களோட பயணிச்சது, அதுல இந்திரகுமார் சார் எங்களோட பயணிச்சது, அந்த வலயத்தில் இருக்கிற கல்வி அதிகாரிகளை இணைச்சு பயணிச்சது, அதிபர்கள் இணைந்து பயணிச்சது, அவையெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலை. ஏனென்றா எங்களால நானோ ரூபனோ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம். ஆனா எங்களால இன்றைக்கு உங்களோட பிரதேசத்துல உங்களுடைய அந்த கிராமத்துல ஒரு குடும்பத்துக்கு கஷ்டம் என்ற விஷயத்த இன்றைக்கு எங்களுக்கு பட்டவத்தையா இருந்தால் என்ன, மடுசீமையா இருந்தால் என்ன, மாதோவா இருந்தால் என்ன, எங்களுக்கு அந்த மாதோவால ஒரு குடும்பத்துக்கு அன்றைக்கு மாதவா சார் பிரின்சிபல் உடனே அனத்தன் நடந்த உடனே அவர் மகனுமா தான் பாடசாலைக்கு போறதுக்கு பாதையே இல்லை. ஆனா அந்த விடயத்தை எங்களுக்கு அடுத்த நிமிஷம் தெரியக்கூடிய இருந்தது சார். அங்கதான் சார் நாங்கள் உங்களுடைய உதவிகளை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். எனிவே, நாங்கள் உங்கள ஒரு ஆளா எங்களை பெருசா நீங்க போற்ற வேண்டாம். ஆனா எங்களுடைய பிள்ளைகள் நல்ல கல்வி கற்கணும் என்ற விடயத்துல நாங்கள் உங்களோட தொடர்ந்து பயணிப்போம். நன்றி சார். நன்றி சார். இது சார் இந்த உணர்வு ரீதியா தோன்றதுதான் சார் நான் சொன்னேன் சார். வெறுமனே சார் அது என்னன்னு ஃபீல் பண்ண முடியல சார். அதுதான் அதுகள் சொல்லணும்னு தோணுது சார். அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியல. அதுதான் சார். தேங்க்யூ சார். இந்த முறை இந்த ஐயமுட்டின் 5வது வருட கொண்டாட்டங்கள்ல உங்களுடைய பாடசாலையும் ஒன்று இருக்குது. நாங்கள் சொல்றோம் எந்தெந்த பாடசாலை என்று வருவோம் நாங்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜலத்தோயா பாடசாலை டீச்சர் கை வைக்கிறீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம் டீச்சர், சொல்லுங்க. அதிபர் கதைச்சிருந்தாரு, இருந்தாலும் இந்த டைம்ல நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சார். எங்களுக்கு நேற்றைய தினம் ஸ்மார்ட் போர்டை கொண்டு கையளிச்சிருந்தாங்க. அதற்காக ஐஎம் மிட்டும் ஸ்தாபகர் திரு முரளிதரன் ஐயா அவர்களுக்கும் இணைப்பாளர் திரு முரளிதரன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்துல பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட நேற்று நேரடியா வருகை தந்து எங்களுக்கு ஸ்மார்ட் போர்டை கையளித்த திரு ரவிசங்கர் அவர்களுக்கும், அவர் எங்களுக்கு நம்ம ஸ்மார்ட் போர்டு தொடர்பான முழுமையான விளக்கத்தை எங்களுக்கு மிக தெளிவாகவும் பொறுமையாகவும் எந்தவித முகசுளிப்பும் இல்லாம ஆசிரியர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அழகா பதில் அளிச்சு எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து தந்திருந்தாரு.
அவருக்கும் இந்த தருணத்துல நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அத்தோட இந்த திட்டத்தை சிறப்பா கொண்டு செல்றதுக்கு எங்களுக்கு வழிகாட்டல் ஆலோசனை வழங்கின எங்களோட பாடசாலை அதிபர், உண்மையிலேயே அவர் ரொம்பவும் சிரமப்பட்டு எல்லா வளங்களையும் எங்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்று தர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கும் என்னோட துணை நின்று பயணிச்ச எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் எல்லாத்துக்கும் இந்த சந்தர்ப்பத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் சார். ரொம்பவும் சந்தோஷம், அது சயின்ஸ் லேபுக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒரு விஞ்ஞான ஆசிரியர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ. நன்றி மேடம். ஆனா இதுல ஒன்று நீங்க யோசிக்கணும், நாங்க இதுல சபாபதி சாருக்கும் இதுல தேங்க் பண்ணணும். ஏனென்றா எங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமா சார். ஆமா கண்டி கலைமகள் பாடசாலையினுடைய செயல்பாடுகளே எங்களுக்கு காட்டி தந்தது தலத்துவ பிரின்சிபல் தான். ஆனா அவர் அந்த பாடசாலையை எங்களுக்கு அந்த பாடசாலை மாணவர்கள் கட்டாயம் உணவு கொடுக்கணும், மிகவும் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பாடசாலையை நாங்கள் எங்களுடைய செயல்பாடை ஆரம்பித்து அந்த பாடசாலை மிகவும் திறமையாக வினைத்திறனாக செயல்பாடுகளை காட்டினதுக்கு சபாபதி சார் தான் காரணம். அதனூடாக எங்களோட பயணித்தவர்கள் சிலோன் ஹார்ட்வேர் மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன், அதில் ஒரு கண்டாக்டில் மிஸ்டர் அமிதலிங்கம் அண்ணன் இருக்கிறார். அவர்கள் அந்த செயல்பாடுகளை பார்த்து அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கிறார்கள் என்று அறிந்து பார்த்த பிறகு நான் அவரை கூப்பிட்டு இருந்தேன் நாங்கள் சபாபதிசருடைய பாடசாலைக்கு கிளம்புகளுக்கு. அதுக்கு பிறகுதான் அவர் தலத்துவ பாடசாலையை பற்றி நாங்கள் கழிச்ச நேரம் அந்த பாடசாலை இருக்கிற சமூகங்களும் அவர்களுக்கு தெரிந்தவர்களும் இணைந்தவர்களான். அப்போ நாங்கள் உண்மையில் ஐயமுற்றுன் நாங்கள் நடக்கிற பாதைகள் மிகவும் நேர்மையாகவும் திறமையாகவும் இருக்கும்போது எங்களோட இணைகின்ற மற்ற உதவியாளர்கள் உதவி செய்பவர்கள் எங்களோட நம்பிக்கை வைத்து நாங்கள் சொல்ற பாடசாலைகளை தாங்களும் செய்ய போறோம் என்று எங்களுக்கு ஒரு உறுதியை தந்திருந்தார்கள். அன்றைக்கு தந்த உறுதியாக இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய கடமையை சரியா செய்யணும் என்று தான் நாங்கள் உங்களுக்கு இந்த ஒரு வருடமும் நாங்கள் உங்களுக்கு ஒரு அவகாசம் தந்தாங்க. நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க ரூபன் சொன்ன மாதிரி. அப்போ அதால் அந்த அசோசியேஷனுக்கு நாங்கள் சொன்னாங்க இவைக்கு நாங்கள் கட்டாயம் நாங்கள் செய்வோம்னு சொல்லி. அப்போ நாங்கள் அதில் இந்த சந்தர்ப்பத்தில் சிலோன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட் அசோசியேஷனுக்கு நாங்கள் தேங்க் பண்ணணும் இதில். ஆனால் எல்லாமே எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய உழைப்பும் செயல்பாடும் தான் மற்றவர்களை உதவி செய்வதற்கு தூண்டுகிற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. எனவே நன்றி மேடம். நன்றியா. நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம் சார். நான் கலைமகள் பிரின்சிபல் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸ்கூலை பத்தி பேசுனதுக்கு சார். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. சொல்லுங்க. எங்கட பள்ளிக்கூடத்தையும் ஸ்மார்ட் போர்ட் தரதுக்கு தெரிவு செய்திருக்கிறீங்க சார். பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகள் சார். கணக்கறிக்க சார் இந்த ரிசீட் சரி பார்த்துட்டு போடுறேன். திருப்பி கரெக்ட் பண்ணி விடுங்க. புது ஃபார்ம் அனுப்பி விடுங்க. இதுல உங்களுக்கு எல்லாரும் விளங்குதானே. நாங்க ஏன் இந்த ஒரு அட்மின் குரூப்பை உருவாக்கினாங்களா, அந்த அட்மின் குரூப்ல எல்லாரும் இப்ப அதிபர் இல்லாட்டிலும் இன்னொரு ஆசிரியர் தெரியும் என்ன நடக்குதுன்னு. அப்ப பாடசாலை சார்பாக ஒரு குரூப் இருக்குமா இருந்தால் இன்றைக்கு அதிபர் வராட்டி இன்னொரு டீச்சர் வரலாம். அப்போ அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளையும் அந்த குரூப்பில் செய்ய உங்களுக்கும் தெரியும். அந்த ஒவ்வொரு பாடசாலையினுடைய செயல்பாடுகள் எங்களுக்கும் டிரான்ஸ்பரண்ட் உங்களுக்கும் டிரான்ஸ்பரண்ட். அதுக்காகத்தான் நாங்கள் செய்து கொண்டு வரோம். இந்த கம்யூனிகேஷன் எரர்ஸ் வராமல் இருக்கிறதுக்காகவும். இப்போ இன்றைக்கு உடனே எங்களுக்கு ரூபன் எனக்கு உடனே அடித்தார் மொழியான அங்கேண்டு இப்போ நான் உடனே பார்த்து போட்டோன்னா ரூபன் உங்களோட குரூப்பில் போட்டோன்னா இப்போ உங்களை எல்லாரும் தெரியும் இந்த ரிசிப்ட் இருக்குது, காசை போய் பார்த்தீங்கன்னா சரி அக்கௌண்ட் சரிதானே. ஓகே 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 நன்றி. மாதோவ லோவா பாடசாலா டீச்சர் கலைக்க போறீங்களா? அன்மியூட் பண்ணிருக்கீங்க. சார் வணக்கம் சார். நான் பிரின்சிபல் பேசுறேன் சார். சார் எங்கட ஐஎம்எட் செயற்பாடுகள் சார் சீராக போய்கொண்டிருக்குது சார். அதுக்கு உதவி செய்யற எங்க முரளி சார், ரூபன் சார் உங்களுக்கு முதல்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு சார். இப்ப எங்க பாடசாலையில வீட்டு தோட்ட திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம் சார். அதுல ஒரு வேலி பிரச்சனை தான் சார் இருந்து கொண்டு இருந்துச்சு. இப்ப 2 சேர்மார்கள் அதை பூரணமாக பாரம் எடுத்து அந்த வேலி இப்ப சீர் செஞ்சுட்டாங்க சார். எதிர்காலத்துல வீட்டு தோட்ட திட்டம் சீராக இயங்கும் சார். அத்தோடு சார் அந்த சப்போர்ட் டீம் ஊடாக சார் நேற்றைய தினம் எங்களுக்கு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடியதா வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருந்தீங்க சார். அதற்கு சார் முரளி சார் உங்களுக்கும் சார், அந்த காண்டிவன் சார் அவர்களுக்கும் சார் எங்களுடைய மாதவ சமூகம் சார்பாக சார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ஓகே சார். நான் அந்த அதுக்குரிய பேமெண்ட் இதோட சேர்ந்து வருமா இந்த முறையோட சேர்த்து போட்டு வரோம் காசு 32,000 போட்டு. மற்ற இதுல இன்னொரு பள்ளிக்கூடத்தை நோட் பண்ணி பார்த்தேன். மயிலினி பாடசாலைக்கு திருப்பி நேரடியாக நீங்க திருப்பி இன்னொரு வளவாளத்தை உதவி எடுத்துருக்கீங்க என்ன சார்? 25,000 ரூபாய் கிடைச்சிருக்காங்க. பாராட்டுகள் சார். அதை பற்றி ஒரு
சுயமான முயற்சி உண்டு. தொடர்ச்சியாக நீங்கள் சமூகத்தின் பங்களிப்பின் ஊடாகவே இப்போ என்னோட ஒரு வருஷமா இயங்கி கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பான பாராட்டுகள் சார். சார் இருக்கிறீங்களா? பரவாயில்ல. இதுல சந்தோஷமான விடயம் என்னன்னா, இந்த கூட்டம் ஆரம்பிக்க அதனால 41 பேர் இருந்தாங்க. 40 பேர் இப்ப முடியக்கும் அதில் அமௌண்டா இருக்கிறோம். உண்மையில இந்த கூட்டத்தின் முக்கியத்துவத்தை நாங்க பார்க்கக்கூடிய இருக்கு. சில கூட்டங்கள் செய்ய கொண்டிருக்க அரவாசியில ஆட்கள் காணாம இருக்கும். ஆனா இன்றைய அந்த ஒன்று கூடல் மிகவும் சந்தோஷமாக திருப்திகரமாக இருந்தது. உண்மையில சொல்ல போனா கடந்த மாத ஒன்று கூடல் திருப்திகரமாக இல்லை. கணக்கறைகள்ல பிழை இருந்தது, வரவுகள் ஒழுங்கினம் இருந்தது, மிகவும் ஒரு ஃபெயிலியர், அந்த மீட்டிங்கோட ஃபெயிலியர். ஆனா இன்றைக்கு அது எல்லாத்தையும் மிஞ்சி மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு நிறைவான ஒரு ஒன்று கூட நடத்திருக்கின்றோம். இதே முறையில் எதிர்காலத்திலேயும் நாங்கள் இந்த ஒன்று கூட நடக்கணும் என்று உங்களை வேண்டிக் கொள்றோம். இதுல மிக முக்கியம் 2 விடயத்தை தான் 3 விடயம் சொல்ல போறேன். கணக்கறைக்க முறையாக சமர்ப்பிக்க வேணும், எந்த தவறும் இல்லாமல். ஒன்று கூடலுக்கு பாடசாலை அதிபர் ஆசிரியர் 2 பேர், நீங்க 2 பேரும் வந்தா மிகவும் சந்தோஷம். பாடசாலை சமூகம் பங்களிப்பு 100% இருக்க வேணும். அதுல எந்த தளரும் எந்த விட்டு கொடுப்பும் இருக்காது. அடுத்தது எதிர்காலம் நாளை திங்கட்கிழமையிலிருந்து இந்த தொடர்பாடல் முழுக்க ஒரு அட்மின் குரூப்பின் ஊடாக மட்டும்தான், எழுத்தின் ஊடாக தொடர்பாடல் இருக்கும். தனிப்பட்ட முறை கதைங்க கோல் பண்ணுங்க கதைப்போம். ஆனால் எழுத்தின் ஊடாக பரிமாற்றப்பட்ட செய்திகள் எந்த விதமான உத்தியோகபூர்வமாக பாடசாலை அட்மின் குரூப் பாடசாலை இலட்சணையுடன் உருவாக்கப்பட்டு அதன் ஊடாக மட்டும்தான் பரிமாறப்படும். கணக்கு கொடுக்கல் வாங்கல் நாங்கள் மெயின் குரூப்ல போடுற பதிவுகள் எல்லாம் நீங்கள் அந்த குரூப்புக்கு சீராக பகிர வேண்டும். இந்த ரெக்கார்டிங் அதே மாதிரி அந்த பாடசாலை குரூப்ல போடுங்க. இதுல 1.5 மணித்தியால மீட்டிங் நடந்திருக்கு. நீங்க முழுக்க கேட்பீங்களோ தெரியல. ஆனா ஆரம்ப பகுதி முக்கியமா இருக்கும். தொடர்ந்தும் இதே போல இந்த ஒன்று கூடல சிறப்பாக செய்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பையும் தயவாக வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வை நான் நிறைவுக்கு கொண்டு மோரின் டீச்சர் சொல்லுங்க டீச்சர். வணக்கம். என்னன்னு சொன்னா எங்கட பிரின்சிபலும் இதுல இணைஞ்சிருக்கிறார், சுஜாதரன் சாரும். அவர் மைக் வேலை செய்யலையாம் கதைக்கிறதுக்கு. அதை பற்றி சொல்லுவார். மற்றது இப்ப எங்களுக்கு பிள்ளைகள் ஒழுங்கா தொடர்ச்சியா வாரப்படியா ஓஎல் ஆக்களுக்கு காலையிலையும் பின்னிரத்துல 3 மணி வரைக்கும், காலையில 6:30 இருந்து 7:30 வரைக்கும் மேலதிக வகுப்புகளையும் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார். அதை பற்றியும் உங்களுக்கு சொல்லி அதை பற்றிய தகவல்களை பிறகு நேரடியா போன்ல கதைக்கிறேன்னு சொன்னார். ஒரு மைக் இப்ப வேலை செய்யாதபடியா 7 மணி அளவு ஈவினிங் கிளாஸஸ் கூட்டுங்க. அப்ப எல்லா பிள்ளைகளும் டியூஷன் போகாம அங்க வரலாம். என்ன சாப்பாடும் கூட 5 நாள் திட்டம் இல்ல போய் கொண்டு ஸ்கூல்ல இப்ப 5 நாள் திட்டம் போகுது. இப்பதான் நாங்களுக்கு பிள்ளைகள வரவு மிக உறுதியா இருக்கு. தொடர்ச்சியாக கூடுதலா வந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க மேடம் சார் சொல்லுங்க, ஒரு அறிக்கை மாதிரி எழுதுங்க. இப்ப இந்த ஐயம்புட்டும் தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு பிறகு அந்த அறிக்கையை நாங்கள் வலயத்துக்கு அனுப்பி எங்களுக்கும் தாங்க. அந்த ஒரு என்ன மேட்டத்தை நீங்கள் பார்த்து இப்ப ரவி சார் முதல் நாள் வரைக்கும் என்னட்ட கேட்டது இந்த பாடசாலை மூடாம இப்படி பார்க்கலாம்ன்றதான். சரிதான். ஆனா இன்றைக்கு நீங்க மெட்ட மாதிரி இருக்கிறீங்க. அப்ப அதை ஒரு அறிக்கையா எழுதணும். மண்டைக்கும் இன்றைக்கும் இப்ப இது பண்டத்தரிப்பு பாடசாலை எங்கள்கிட்ட 12 வருஷத்துக்கு முன் வரைக்கும் கிரிட்டிக்கல் ஸ்கூலாக கன்சிடர் பண்ணப்பட்டு வடமாகாணத்துல அந்த பாடசாலை ஒரு 12 பாடசாலையில அதுவும் ஒன்றாக எடுக்கப்பட்டு மூட இருந்த பாடசாலை. நாங்க எங்க தேவையோ சேலஞ்சஸ் இருக்கிற பாடசாலையில தான் எடுக்கிறோம் நாங்கள். என்ன ஆனபடியா நீங்கள் கட்டாயம் அந்த அறிக்கைகளையும் பெர்ஃபார்மன்ஸ்களையும் மெயின்டைன் பண்ணுங்க. அப்ப ரவி சாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். ரவி சார் நான் இதுல சொல்றது ரவி தினகரன் வலய கல்வி பணிப்பாளர் மட்டக்களப்பு. அப்ப அவருக்கும் ஒரு நான் இதா இருக்கு, தான் ஐடென்டி பண்ண பாடசாலைகள் சரியாக இயங்குகிறார்கள். என்ன சார்? ஓகே. மற்ற இன்னொரு விடயத்தையும் இந்த பாடசாலை சொல்லணும்னா, நிரந்தரமான அதிபர் இல்லாமல் ஒரு 10 அதிபரும் ஆசிரியர் குழாம் இயங்கி இந்த பாடசாலையை நிலைக்கு மாற்றி இருக்கிறீர்கள். இதுல குறிப்பா இருக்கிற 10 அதிபரும் இந்த இருக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொருக்கும் ஒரு அர்ப்பணிப்பான சேவைக்கான வெகுமதி தான் இந்த ஸ்மார்ட் போர்டு. ஆரம்பத்தில் வைக்க சொன்னா 6 மாதம் தரமாட்டோம்னு சொன்னாங்க. ஆனாலும் இந்த 2 மாதங்களோட செயற்பாடு திருப்தியா இருந்தடைய தாரம். இதுல இன்னும் ஒருபடி மேல போனா 5 ஆண்டு நிகழ்வு உங்களோட பாடசாலையிலும் செய்யக்கூடிய தகுதி இருக்குது. அதை பெரிய புறா கதை பண்ணாங்க. சரி, நன்றி அண்ணா. அவர் சார்பாக நன்றிகளை தெரிவிக்க சொல்லி சொன்னவர். அடுத்தது எங்களுக்கு மேலதிக வகுப்புகளும் ஆரம்பிக்கிறோம். கிரேட் 5க்கும் ஸ்காலர்ஷிப்புக்கும் சேர்த்து அதெல்லாம் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப நாங்கள் இதோட இந்த நிகழ்வுகளை நிறைவு கொண்டு வரோம். இதுல இணைஞ்சு கொண்டு ஒவ்வொருவருக்கும் நிறைஞ்ச நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். மீண்டும் ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த நிகழ்வுல இணைஞ்சு கொள்வோம். மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ரெக்கார்டிங் நிறைவாக சகல் இதுல நாங்க 5 பாடசாலை அனௌன்ஸ் பண்றோம். ரவிசங்கர் சொல்லுங்க. அந்த வெப்சைட்டுக்கு டேட்டாவை நீங்க சொல்லலாம். இதுல நாங்கள் இன்னொரு விடயம் நாங்கள் என்னன்னா, ஐயமுட்டினுடைய எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, ஐயமுட்டின் ஒரு வெப்சைட்டை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இப்ப நீங்கள் எல்லாரும் ஒரு ஐயமுட்டுன்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயமுட்டினுடைய செயல்பாடு இருக்குது. அப்போ அந்த ஐயமுட்டின் செயல்பாடுகளை பற்றின ஒரு வெப்சைட்டை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அப்போ அதில் உங்களுடைய பாடசாலைகளில் நடக்கிற விடயங்களையும் நாங்கள் அந்த ஐயமுட்டின் அதில் வந்து நிகழ்வுகளுக்குள்ள கொண்டு வரலாம். இனி அப்போ நாங்கள் நிகழ்வுகளில் ஸ்கிரீன் சேவ் பண்ண போறீங்களா? நார்மலா எல்லாரும் பார்க்கலாம். வெப்சைட்டை பத்தி சொல்லுங்க. நீங்க போன முறை மீட்டிங்ல மிஸ் பண்ணப்பட்டது அந்த அஜெண்டால போடுறேன். சாரி சொல்லுங்க. இப்போ ஐஎம்எட்ல வந்து உங்களோட பாடசாலையில் நடைபெற ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ், மற்ற நம்மளோட மீட்டிங்ஸ், நம்மளோட மற்ற நோட்டீஸ், நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் அதுகள் வந்து நார்மலாக நோட்டீஸில் போட போகிறோம். இப்போ அதில் வந்து சில டேட்டாஸ் வந்து இப்போ நம்மளோட வினோத்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு நம்பர் வந்து கால் பண்ணுவார். அந்த நம்பர் ரூபண்ணா அதில் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவார். அப்போ அந்த நம்பர்லேருந்து கதைக்கும் போது உங்களோட ஸ்கூல் நார்மல் டேட்டாவில் வந்து நீங்கள் அந்த 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 நம்பருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. அதாவது இப்போ என்னென்னா ரவிசங்கர் வந்து எங்களோட தொழில்நுட்ப பிரிவு இயக்குனர். அப்போ தொழில்நுட்ப டெக்னிக்கல் டீம் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம். என்னன்னா நாங்கள் ஒரு வெப்சைட் வந்து எங்களுக்கு கிரியேட் பண்ணி எங்களோட பாடசாலை என்ற செயற்பாடுகளை அந்த வெப்சைட்டில் வந்து போட போகிறோம். அப்போ இனிமேல் காலங்களில் வாட்ஸ்அப் இல்லாட்டியும் வெப்சைட்டின் ஊடாகவும் சில தகவலை பரிமாறக்கூடிய இருக்கும். உங்களோட பாடசாலைகளில் இருக்கிற தரவுகள் வினோத் என்ற தம்பி வந்து உங்களோட கண்டெக்ட் பண்ணி எடுப்பார். அவரான எங்களோட தொழில்நுட்ப டெக்னிக்கல் டீமில் சப்போர்ட் ஆஃபீஸராக இருக்கிறார். அப்போ அவர் ஊடாக தகவலை டேட்டாவை எடுத்து அதை நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி வெப்சைட்டில் போடுவோம். அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். அதை உங்களுக்கு மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான கரெக்ஷனை செய்வேன். நான் அந்த நம்பர் டீட்டெயில்ஸ் நான் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன். இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணினால் நீங்கள் உத்தியோகபூர்வமாக அவைக்கு ஐயமுன்னு தகவலை வழங்கலாம் என்றதை நாங்கள் சொல்கிறோம். வினோத் என்ற தம்பி கால் பண்ணுவார். நம்பரும் டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோங்க. ஐயமுட்டு நீங்கள் நம்பி உங்களோட தகவலை கொடுக்கலாம். அது ஐயமுட்டு பாட்டான ஒரு உறுப்பினரான வினோத் தம்பி கால் பண்ணுறா. ஓகே தம்பி. ஓகே. அப்போ நாங்கள் இதோட இந்த மீட்டிங்கை நிறைவுக்கு கொண்டு வரோம். மீண்டும் நன்றிகளை சொல்லி அடுத்த ஒரு மாதத்தில் திருப்பி சந்திப்போம். உங்களோட கணக்கறிக்கை அடிப்படையில் நிதிகளை யாவும் அடுத்த வாரம் அனுப்பி வைக்கப்படும். நன்றி.